எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை 2024 இன்றைக்கு ஜூலை ஆகஸ்ட் மாத சேலமர்வு தொடரின் 8வது சேலமர்வில் சந்திக்கிறோம். முதலாவது வினாத்தாள் மொழியாற்றல் மற்றும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தேவைக்கான தகமைகான் பரீட்சை எனும் பெயரில் அமைகிற வினாத்தாளில் நாங்கள் மொழியாற்றல் என்கிற பகுதியில் முக்கியத்துவம் பெறக்கூடிய கட்டுரைகள் என்பது தொடர்பாக பேசியிருக்கிறோம். இதில் இந்த விடயத்தை கலந்துரையாடுவது என்பது நானும் நீங்களும் செய்கிற ஒரு கருத்து பரிமாற்றமாக இருக்கும். மிக முக்கியமான விடயம், இப்படி நாங்கள் கதைக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஒருவராக சந்தர்ப்பம் வழங்கப்படும். நான் பேச தொடங்குகிற நேரத்தில் ஒரு விடயத்தை கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறவர்கள் உங்களுடைய மக்கை ஓன் பண்ணி கொள்ளலாம். நான் பேர் சொல்லி கேட்கிறவர்கள் தங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் ஏற்கனவே தயார்படுத்துவதற்காக 5 கட்டுரைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். சரிதானே? முதலாவது பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை தொடர்பாக. அதுக்கு பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையினுடைய விளைவுகள் அல்லது பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையினுடைய நன்மை தீமை, பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையிலிருந்து விடுபடுதல், இந்த மாதிரியாக இருந்தாலும் பொதுவாக பிளாஸ்டிக் பொலித்தீன் தொடர்பாக ஒரு கட்டுரை கேட்கப்படுமாக இருந்தால் நாங்கள் எழுதக்கூடிய மாதிரி பெரும்பாலும் பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையினால ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்கிற அடிப்படையில் அல்லது பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை ஏற்படுத்துகிற தாக்கங்கள், விளைவுகள் என்கிற அடிப்படையில் நாங்கள் இந்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளலாம். சரிதானே? அடுத்தது சமூக வலைத்தளங்களினுடைய பயன்பாடு சம்பந்தமாக பார்த்தினாங்க. சமூக வலைத்தளங்கள் பார்த்தினாங்க. என்னதான் 2வது கட்டம் சமூக வலைத்தளங்களினுடைய பயன்பாடு பற்றி நாங்கள் அதுவும் அப்படித்தான். சமூக வலைத்தளங்கள் நன்மையா தீமையா, அல்லது சமூக வலைத்தளங்களை நன்மை தரும் வகையில் எவ்வாறு பயன்படுத்தலாம், சமூக வலைத்தளங்களால் ஏற்படக்கூடிய தீங்குகளை எப்படி குறைக்கலாம் போன்ற விதமாக அதை கலந்துரையாடலாம். சமூக வலைத்தள பயன்பாடு சமூகத்தின் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பதாக அதை நாங்கள் வச்சுக்கொள்வோம். அடுத்தது அலுவலக நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்ப பாவனை. அலுவலக நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்ப பாவனை, அதனுடைய விளைவுகள் தொடர்பாக அதுவும் அப்படித்தான் நாங்கள் பேச வேண்டியிருக்கும். அதனுடைய நன்மை மற்றும் தீமைகள் தொடர்பாக. அப்போ இது 3வது கட்டுரையாக நாங்கள் கலந்துரையாடுவதற்காக தீர்மானித்திருந்தாங்க. என்ன 3வது கட்டுரை அலுவலக நடவடிக்கைகளில் அல்லது அலுவலக செயற்பாடுகளில் நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டினாலே ஏற்படுகிற விளைவுகள் அல்லது சாதக பாதகங்கள் என்று வச்சுக்கொள்வோம். அடுத்தது 4வது என்ன விவசாயத்துறையில் 4வது அரையங்கம் என்ன விளைவுகள் சொன்னான்? நவீன தொழில்நுட்ப பயன்பாடு வேளாண்மை துறையில் ஏற்படுத்தியுள்ள மாற்றம். ஓகே, வேளாண்மை சரி. ஏன்னா வேளாண்மை துறையில் நவீன தொழில்நுட்ப பயன்பாடு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் அல்ல விளைவு என்று சொல்லி. 5வது ஆன்லைன் எஜுகேஷன், நிகழ்நிலை கல்வி அல்லது இணையவழி கல்வியினுடைய இன்றைய சமூக நிலைமை அல்லது சமூகத்துக்கான பொருத்தப்பாடு. இணையவழி கல்வி சமூகத்துக்கான பொருத்தப்பாடு, அது நல்லதா கெட்டதா, அல்லது இணையவழி கல்வி வந்தது இந்த விளைவு என்ன, எப்படி இருக்கு, இணையவழி கல்வியினால நாங்கள் பெற்றதா இழந்ததா என்பது மாதிரியான ஒரு ஆய்வாக அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்றால் இந்த விடயங்களை சமகால கட்டுரைகளாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் வரும் அல்ல, இது வாரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிதானே? சரி, அப்போ நாங்கள் இதில் முதலாவது விடயமாக பார்க்க போகிறோம் பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையின் சமூக தாக்கங்கள் அல்லது பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையின் சமூக தாக்கங்களில் இருந்து விடுபடுவது தொடர்பாக இந்த விடயங்களை நாங்கள் கதைக்க போகிறோம். சரி, பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையினுடைய சமூக தாக்கம் அல்லது அதில் இருந்து விடுபடுவது தொடர்பான விளைவுகளை பற்றி கதை. சரி, இந்த முதலாவது நாங்கள் போகிறோம். மைக்கில் கொஞ்சம்
பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையினுடைய விளைவு. பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையினுடைய சமூக தாக்கத்தை மட்டுப்படுத்துவது எப்படி என்பது போல. சரி, இதுக்கு ஒரு அறிமுகம், பிளாஸ்டிக் பொலித்தீன் தொடர்பான ஒரு அறிமுகம் அல்லது பிளாஸ்டிக் பொலித்தீன் சமூகத்தில் ஏற்படுத்துகிற பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை சமூகத்தில் ஏற்படுத்துகிற தாக்கத்திலிருந்து சமூகத்தை மீட்டெடுப்பது என்று சொல்லி தொடங்கும் நேரத்தில் முதல்ல இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் பாதிப்புகள் தொடர்பான கட்டுரையினுடைய முகவுரையாக அதை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுக்க வேணும். சரிதானே? எனக்கு யார் ஒரு நல்ல அறிமுகம் சொல்லுவேன் என்கிற ஒரு ஆள் மைக்கில் வாங்களே. நான் இதை பற்றி ஒரு அறிமுகம் வச்சிருக்கிறேன், நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி யாராவது. சரி ராஜன், தேங்க்யூ, வாழ்த்துக்கள், சொல்லுங்க. இன்று நாம் வாழும் இந்த உலகில் அதிகளவான பிரச்சனையாக பொலித்தீன் பாவனை காணப்படுகிறது. இந்த பொலித்தீனானது சூழலை மாசுபடுத்துவதில் ஒரு பாரிய பங்களிப்பாக காணப்படுகிறது. இவை இலகுவில் உட்கொள் அடையாததன் காரணமாக இவற்றை கழிவு அகற்றல் முகாமைத்துவம் செய்வதால் பாரிய அளவிலான சிக்கல்கள் காணப்படுகின்றன. இதனால் சூழல் பல வகைகளிலும் மாசடைகின்றது. சில உயிரினங்களும் இதனால் உயிரிழக்குதோ. சரி, என்ன செய்றீங்கன்னா நீங்க நேரடியாக அந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையினுடைய தீங்குகள் என்கிற அந்த பகுதிக்குள்ளேயே அப்படியே நேரடியாக இறங்கி இருக்கிறீங்க இந்த கட்டுரையில. சரிதானே? ரிசார்ட் ஏதோ சொல்ல உலகமயமாதல் கைத்தொழில் புரட்சியின் விளைவாக உலகம் பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சி கண்டது. சடுத்தியாக ஏற்பட்ட சனத்தொகை வளர்ச்சி பல்வேறு துறைகளிலும் கேள்வியை அதிகரித்தது. உலகம் பல்வேறு பொருட்களை அறிமுகம் செய்ய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டது. அந்த வகையில் பிளாஸ்டிக் பொலித்தீன் உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்டது. இது நல்லா இருக்குது ரிசார்ட். ஆனால் நான் சொல்லுகிறேன், அந்த நீங்க இப்ப சொன்ன இந்த பகுதி இருக்குதானே, இப்ப சொன்ன இந்த பகுதியை மற்றவர்களுக்கு தான் சொல்லுகிறேன், ரிசார்ட்டுக்கு மட்டுமல்ல எல்லாரும் கேட்டுக்கொள்வதற்காக. இந்த சொன்ன பகுதியை நீங்கள் என்னென்றால் சனத்தொகை பெருக்கம், நவீனமயமாதல் என்பவற்றினால வாழ்க்கை இலகுபடுத்துவதற்காக வந்த கண்டுபிடிப்புகள் பொலித்தீன் முக்கியமானது என்று கொஞ்சம் சுருக்கமா எழுதின. இதுல நீங்கள் சொற்களை விரியம் செய்தீங்கன்னா 250 சொற்கள் எழுத வேண்டிய கட்டுரையில பின்னுக்கு இதுகின்ற நன்மை தீமைகள் அதுக்கான தீர்வுகளை பற்றி எழுதுறதுக்கு உங்களுக்கு சில வேளையில சொற்கள் ரொம்ப நீளமா போயிருக்கீங்க. சொன்ன விடயம் என்ன சொல்லி இருக்கிறீங்க? மனிதனுடைய வாழ்க்கையை இலகுபடுத்துவதற்காக, என்ன மனிதனுடைய வாழ்க்கைக்கு சுகம் வழங்குவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டவற்றில் பிளாஸ்டிக் பொலித்தீன் முதன்மையானது. ஆனால் அது இன்னைக்கு ஒரு பிரச்சனையாக தோற்றம் பெற்று இருக்குது. சொன்னீங்க, அதுக்கு கீழே இருக்கிற விஷயத்தை சொல்லுங்க, நான் சமரை பண்ணி கொண்டு வர. இன்றளவும் அது அறிமுகமானது இன்றளவும் பாவிக்கப்பட்டு வருகிறது. அது உலக மக்களால் தவிர்க்க முடியாத அன்றாட பாவனை பொருளாக காணப்படுகிறது. உலக மக்களால் அதை கையை விட முடியாத அளவுக்கு, உலக மக்கள் விரும்பினாலும் இனி அதை கையை விட்டு அதுக்கு இன்னொரு பதிலீடு அல்லது அதை கையை விட்டு வாழ்றது என்பது இன்றைக்கு இருக்கிற உலகத்துல சாத்தியம் இல்லாத ஒன்று. வேற யார் அறிமுகம்? அந்த அங்கால தீங்களுக்கு போக வேண்டாம், வேற யார் ஒரு அறிமுகம் சொல்ல போறீங்க? சரி, நான் சொல்லவா? இந்தியாஸ் சொல்லுங்க. நவீன உலகை அச்சுறுத்தும் பாரிய ஒரு பிரச்சனையாக சூழல் மாசடைதல் எனும் பிரச்சனை உள்ளது. எமது இதை தடுப்பதற்காக விஞ்ஞானிகள் அடிக்கடி ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் என்பவற்றின் மாசடைவு மிக பாரிய ஒரு சூழல் மாசடைவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. இப்ப என்னன்னா, நீங்க நேரடியாகவே பிளாஸ்டிக் பொலித்தீனுடைய தீங்குகள், அது பிரச்சனை, அது தீங்கானது என்று சொல்லித்தான் சொல்றீங்க. சரிதானே? அது பிளாஸ்டிக் பொலித்தீன் தீங்காக இருக்கிறது என்று சொல்லித்தான் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. இல்ல, இதை விட நான் கேட்கறது,
வேற யாராவது ஒரு அறிமுகம் சொல்ல முடியுமா? இந்த பிரச்சனைக்கான அறிமுகம். பிரச்சனையை சொல்ல தேவையில்லை தொடக்கத்தில். வேற யாருங்க? சாக்கூர் சொல்லுங்க. நவீன உலகின் சனத்தொகை வளர்ச்சி மற்றும் கைத்தொழில் மயமாக்கல் காரணமாக மனிதனின் இலகு வாழ்க்கையினை நோக்காக கொண்டோ பிளாஸ்டிக் பொலித்தீன் உலகுக்கு அறிமுகமானது. ஓகே, கிரேட். இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் பயன்படுத்தலினால் அனுகூலங்களும் காணப்படுகின்றன, பிரதிகூலங்களும் காணப்படுகின்றன. சரி, ஓகே, சரி. அப்ப கவனிங்க பிள்ளைகள், என்னென்றால் ஆரம்பத்தில் நாங்கள் என்னுடைய அறிமுகத்தை கொடுக்குற போது இப்படி கொடுக்கலாம். என்ன, நவீன கண்டுபிடிப்புகளில் மக்கள் வரமாக கருதிய ஒரு விடயம், வாழ்வை இலகுவாக்குவதற்கு அறிமுகமாகிய ஒரு விடயம் பிளாஸ்டிக் பொலித்தீன். நவீன கண்டுபிடிப்புகளில் மனிதர்களுக்கு மிகவும் வசதியான, அவர்களுடைய வாழ்க்கையை வசதிப்படுத்துவதற்காக, அவர்களுடைய நாளாந்த கர்மங்களை வசதிப்படுத்தும் வகையில் அறிமுகமானது. வாழ்வை இலகுவாக்குவதற்காக அறிமுகமாகிய பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை இன்று பிளாஸ்டிக் பொலித்தீன் என்பவற்றினுடைய இயல்பு காரணமாக மனித வாழ்வின் இருப்பை கேள்வியாக்கி, மனித வாழ்வின் இருப்புக்கு சவாலாகி, பூமியினுடைய அழகையும் அதனுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுகாதாரத்தையும் பாதிக்கின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கிறது என்று நாங்கள் இந்த பிரச்சனைக்குரிய அறிமுகத்தை கொடுக்க போகிறோம். சரிதானே? வாழ்வை இலகுவாக்குவதற்கு அறிமுகமாகிய விடயம் பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையாக இருக்குது. இது இந்த பாரமில்லாத தன்மை, இலகுவாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உணவுப் பொருட்களை பொதி செய்வதற்கு நீண்ட காலம் பழுதடையாத வகையில் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை பொதி செய்வது, நாளாந்த உணவு பண்டங்கள் போன்றவற்றை பொதி செய்து எடுத்து செல்வது போன்றவை இதன் மூலமாக இலகுவானதாக இருந்தது. என்ன, பிளாஸ்டிக் கூடைகள், பிளாஸ்டிக் உணவு பாத்திரங்கள், அதுபோல் பொலித்தீனால் ஆக்கப்பட்ட பைகள், இப்படியெல்லாம் பொலித்தீன் பைகளில் தான் இப்போ கணிசமான உணவுப் பொருட்கள் பேக் பண்ணி வருது. பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி, சமைக்க பயன்படுத்துகிற பொருட்கள், சோயா மீட், அப்படியாக எல்லாம் இருக்குது. அப்போ அந்த விடயங்களை நீங்கள் முதல்ல அறிமுகப்படுத்தணும். அதாவது பிளாஸ்டிக் பொலித்தீனுங்கிறது மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விடயம், மக்கள் அதை தவிர்க்க முடியாத அல்லது மக்கள் அதை விரும்புகிற ஒரு பொருளாகத்தான் இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் இருக்குது. அப்படித்தான் அது அறிமுகம் ஆகினது என்று சொல்லி அந்த விடயத்தை முதல் பந்தியில் நீங்கள் சொல்ல வேணும். சரிதானே? விளங்குதானே? மக்களின் வாழ்க்கையை இலகுவாக்கிய ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு பாயிண்ட்ஸ். மக்களின் வாழ்க்கையை இலகுவாக்கிய ஒரு கண்டுபிடிப்பு பிளாஸ்டிக் பொலித்தீன். அது பல்வேறு விதமான சௌகரியங்களை மக்களுக்கு வழங்கியது. அது அறிமுகமான தொடக்கத்தில் பல்வேறு விதமான சௌகரியங்களை மக்களுக்கு வழங்கியது. பிளாஸ்டிக் பொருட்கள் பாரம் குறைந்தவையாக இருந்தது, இலகுவில் எடுத்து செல்லக்கூடியதாக இருந்தது, நீண்ட நாட்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது, அழகான கவர்ச்சியான வர்ணங்களில் அவற்றை உருவாக்கக்கூடியதாக இருந்தது. மற்றது அவற்றை பயன்படுத்துவதும் வைத்திருப்பதும் இலகுவானதாக இருந்தது. பிளாஸ்டிக் பொருட்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று அடுக்கி வைக்கக்கூடிய மாதிரியாகத்தான் வரைக்குள்ள வந்தது. இப்போ தண்ணி குடம் வந்தால் அடுக்கி வைக்கலாம், அது வாழை வந்த நேரம் ஒன்றுக்குள்ள ஒன்று அடுக்கி வைக்கலாம். அந்த மாதிரி அது இப்போ நாங்கள் அதெல்லாம் அடுக்கி வைக்கலாம்ன்றது தேவையில்லை. அவை இலகுவாக எடுத்து செல்லக்கூடிய பாரம் குறைந்ததாக இருந்தது, நீண்ட காலம் அழகாக இருக்குது, நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதே போல் உணவுப் பொருட்களை, பதப்படுத்திய உணவுப் பொருட்கள், உலர் உணவுப் பொருட்களை பொதி செய்வதற்கு நீண்ட காலம் அது காற்று புகாமல், என்ன ஈரழிப்பு தன்மை ஏற்படாமல், காற்று புகாமல் இருப்பதற்கு, காற்று புகாமல் இருப்பதற்கு அல்லது ஈரழிப்புத்தன்மை ஏற்படாமல் இருப்பதற்கு பாதுகாப்பாக அந்த பொருட்களை, அதே போல் இந்த வண்டு புழு பூச்சி போன்றவற்றினுடைய தீங்குகள், பாதிப்புகள் ஏற்படாமல் உணவு பண்டங்களை
தானியங்களை பொதி செய்யக்கூடியதாக அது இருந்திருக்கு. இந்த மாதிரியாக மக்கள் அதை அதிகம் விரும்பி பயன்படுத்துகிற ஒரு விடயமாக இது இருந்தது என்று சொல்லி முதல்ல அந்த பந்தியில் நான் சொன்ன இவ்வளோத்தையும் எழுத வேணும் இல்லை, சரிதானே? ஒரு பகுதியை நீங்கள் அந்த பகுதியில் எழுதலாம். மலிவான விலையில் கிடைக்கும், கிரேட் என்ன குறைஞ்ச விலை, மலிவான விலையில் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அப்படி எல்லாம் இப்படியான நன்மைகளால் மக்கள் இதை விரும்பினார்கள் என்று சொல்லி முதல் பகுதி எழுதி போட்டு அதுக்கு பிறகுதான் நீங்கள் 2வது பந்திக்குள்ளே போக போகிறீங்க. அப்படி என்றால் இப்படி இலகுவாக்க அறிமுகமாகிய அல்லது வாழ்க்கையை இலகுவாக்கிய அல்லது வரமாக கருதப்பட்ட பிளாஸ்டிக் பொலித்தீன் இன்றைக்கு மனித வாழ்வுக்கு சவாலாகி இருக்கிறது. உலகத்தினுடைய அழகையும் அதனுடைய சுற்றுச்சூழல் வாழ்க்கையையும் பாதிக்கிற பொருளாக அது மாறிவிட்டது. எப்படி மாறிட்டுது என்று சொல்லணும். ஏன் அப்படி மாறினது என்று சொல்லி கேட்டால், இலகுவில் பிரிகி அடையாத அல்லது உக்கும் தன்மை இல்லாத அதன் இயல்பு காரணமாக இன்றைக்கு அது உலகத்தை பயமுறுத்துது. அது அழிக்கப்பட முடியாது. சாதாரணமாக அது பழுதடைவதற்கு 100 தொடக்கம் 1000 ஆண்டுகள் வேணும் என்று சொல்லப்படுது. அப்ப இலகுவில உக்கும் தன்மை இல்லாத அதனுடைய இயல்பு தான் இன்றைக்கு அது படுபயங்கரமான பொருளாக மாறினதுக்கு காரணம், சரிதானே? அதனால அது நேரடியான தாக்கம், மறைமுகமான தாக்கங்களுக்கு மனிதன் இன்றைக்கு முகம் கொடுக்கலாம். அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற நச்சுத்தன்மை வாய்ந்த இயல்புகள் போன்றவை மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் என்பவை மண்ணில் ஒரு படியாக இந்த ஓடுகிற தண்ணி, வெள்ள வாய்க்கால், வடிகால் அமைப்பு, நீர் வடிகால், இந்த இடங்கள்ல இருந்து பிளாஸ்டிக் பொருட்கள் மண்ணுக்குள்ள ஒரு படியாக அது படிகிறதன் காரணமாக 2 சம்பவம் நடக்க போகுது. மழை நீர் புவி ஈர்ப்பின் காரணமாக சாதாரணமாக மண்ணுக்குள்ள வடிஞ்சு போயிடும். வெள்ள நீர் அல்லது வெள்ளத்தினாலே ஏற்படுகிற மழை நீர் பொதுவாக மண்ணுக்கு உள்ள வடிஞ்சு போகும். ஏன்? எந்த பொருளையும் பூமி இழுக்கும். புவி ஈர்ப்பின் காரணமாக மண்ணினுள்ள வடிந்து போகும். இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் படைகள் மண்ணில் தோன்றுவதன் காரணமாக நீர் வடிந்து செல்ல முடியாத தன்மை ஏற்படுகிறது. தண்ணி நிலத்துக்கு உள்ள போக முடியாத தன்மை ஒன்று ஏற்படுது, சரிதானே? புவி ஈர்ப்பின் காரணமாக மண்ணினுள் நீர் வடிந்து செல்ல முடியாத தன்மை ஏற்படும். இதனால 2 பிரச்சனை வரப்போகுது. ஒன்று, நிலத்தின் கீழே இருக்கக்கூடிய நீர்வளம் குறைவடைந்து செல்லுது, நிலக்கீழ் நீரின் அளவு குறைவடையும். 2வது, வடிந்து செல்ல முடியாத நீர் பூமியின் மேற்பரப்பில் தங்கி வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட வழிவகுக்கும். இப்போ இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையால் முதலாவது விடயமாக நாங்கள் சொல்லுகிறோம், வறட்சியும் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வறட்சியும் வெள்ளப்பெருக்கும் ஏற்படும். இது என்ன காரணம்? வளமையாக நிலத்துக்குள்ள போகிற நீர் புவி ஈர்ப்பின் காரணமாக நிலத்தினுள் செல்லும். அவ்வாறு உள்ள செல்வதை பிளாஸ்டிக் பொலித்தீன் தடை ஒரு தடையாக, ஒரு படையாக இது உருவாகி அது தடையாக இருப்பதனால நிலத்துக்குள்ள தண்ணி போகாது. நிலத்துக்குள்ள தண்ணி போகாவிட்டால் நிலக்கீழ் நீரின் அளவு குறையும். மேற்பரப்பில் தேங்குகிற நீர் வெள்ள நீராக மாறி வெள்ளப்பெருக்குகளையும் ஏற்படுத்தும், சரிதானே? அடுத்தது, உயிர்களின் பல்வகமைத்தன்மைக்கு இது தாக்கம் ஏற்படுத்துவதாக இருக்கு. பிளாஸ்டிக் பொலித்தீன் என்பவற்றினால உயிர்களினுடைய பல்வகமை, அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய உயிரினங்கள், கால்நடைகள், அவை பொலித்தீன் பைகள் போன்றவற்றை உண்பதன் காரணமாக அவற்றினுடைய உணவு கால்வாய் அல்லது உணவு சமிபாட்டு தொகுதி உணவு கால்வாய் தொகுதியில் சிக்கல்கள் ஏற்பட்டு அண்மை காலங்களில் பல்வேறு இடங்கள்லையும் கால்நடைகளினுடைய இறப்புக்கு பொலித்தீன் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது.
என்று சொல்லப்படுகிறது. அதே போல உணவுப் பொருட்களோடு சேர்த்து வீசப்படுகின்ற பொதி செய்யும் பொலித்தீன்கள், நாங்கள் சொல்லுவோம் லஞ்ச் சீட் என்று சொல்லி, உணவு பொருளோடு சேர்த்து வீசப்படுகிற பொதி செய்யும் பொலித்தீன்களை விலங்குகள் உண்பதனால, பூனை நாய் போன்றவை உண்பதன் காரணமாகவும் அவையும் இறப்புக்கு உள்ளாகும். இப்போ அவற்றுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு. இன்னொரு விடயம், சூடான உணவுப் பொருட்களை பரிமாறுவதற்கு அல்லது பொதி செய்வதற்கு இவற்றை பயன்படுத்தும் போது அதில் சூடான பானங்கள் அல்லது சூடான உணவுகள் பானங்கள் என்று எழுதுவோமே, சூடான உணவுகள் பானங்களை பயன்படுத்தும் போது இவற்றில் இருக்கிற ரசாயனங்கள் போன்றவை கரைந்து அந்த உணவோடு கலந்து உடலில் சேர்ந்து உடற்கலங்களில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும். அதாவது உடற்கலங்கள் கட்டுப்பாடற்ற வகையில் பெருகுவது, அதைத்தான் புற்றுநோய் என்று சொல்வது. உடற்கலங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் திடீரென்று பெருகினால் அது புற்றுநோய். அப்போ உடற்கலங்கள் கட்டுப்பாடு, அந்த ரசாயனங்களின் பேர்கள் எல்லாம் நீங்கள் பாடமாக்க தேவையில்லை, கட்டுரையை சாதாரணமாக எழுதினா போதும். ஏன்னா இப்போ சூடான உணவுப் பொருட்களை பரிமாறும் போது இவற்றை பயன்படுத்தினால் அது ரசாயனங்கள் அந்த சூடான உணவுகளோடு கரைந்து கலந்து உடலில் சேர்வதால் உடற்கலங்கள் கட்டுப்பாடற்ற பெருக்கத்துக்கு வழிவகுத்து நாளடைவில் புற்றுநோய் ஏற்படுவதாக ஆராய்ச்சிகள் தற்போது கூறுகிறது. அப்போ இது மனித உயிருக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு. அதே போல் பிறப்பு குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் ஏற்படுகிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் பயன்பாடு காரணமாக இருக்குது. அதாவது பிறப்பு குறைபாடுகள் ஏற்படுறது. சரி, எங்களுடைய மனப்பாங்கு, எங்களுடைய சோம்பல் காரணமாக இந்த பிரச்சனை வர வர அதிகரித்து கொண்டு போகும். சரிதானே? அப்போ அடுத்த விடயமாக இப்போ நாங்கள் இதனாலே ஏற்படுகிற தீங்குகள் என்கிற அடிப்படையில் இந்த விடயங்களை சொல்லுகிறோம். இந்த தீங்குகளை ஏற்படுத்துவதில் எங்களுடைய பங்கும் இருக்குது. நாங்கள் எங்களுடைய மனப்பாங்கு, சோம்பல், சூழல்ல அக்கறை இல்லை, இயற்கையை நேசிக்காமை போன்றவற்றின் காரணமாக நாளாந்தம் பெருந்தொகையான பொலித்தீன் கழிவுகள் உருவாக்கப்படுது. பெருந்தொகையான எங்கட நாட்டில் மட்டும், இலங்கையில் மட்டும் ஒரு நாளைக்கு உணவு பொதி செய்வதற்காக 10 மில்லியன் லஞ்ச் சீட், 1 கோடி லஞ்ச் சீட் பயன்படுத்தப்படுவதாக அரசாங்கத்தினுடைய தகவல்கள், புள்ளி விவரங்கள் சொல்லுது. எங்களுடைய சோம்பல் மனப்பான்மை, சுற்றுச்சூழல் மீது அக்கறை இல்லை, இயற்கையை நேசிக்காமை போன்றவற்றின் காரணமாக இது ஏற்படுகிறது. நாளாந்தம் இலங்கையில் 400 to 500 தொன் பொலித்தீன் கழிவுகள் உருவாக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 400 தொடக்கம் 500 தொன் பொலித்தீன் கழிவு. ஒரு தொன் என்றால் 1000 கிலோ. சரிதானே? 400 தொடக்கம் 500 தொன் பொலித்தீன் கழிவுகள் உருவாக்கப்படுகிறது. ஒரு நாளுக்கு உணவு பொதியிடுவதற்காக மட்டும் 10 மில்லியன் உணவு பொதி செய்யும் பொலித்தீன்கள், பிராக்கெட்டுக்கு நீங்கள் லஞ்ச் சீட் என்று போடலாம், லஞ்ச் சீட் பாவிக்கப்படுகிறதாக அரசாங்க தகவல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பொலித்தீன் பிளாஸ்டிக் கழிவுகளை எரியூட்டுவதன் மூலமாக, எரிப்பதன் மூலமாக மேலும் இருக்கிற தீங்கு போதாதென்று மேலதிகமான தீங்குகள் ஏற்படுத்தப்படுகிறது. சுவாசம், தோல், கண் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கு இது காரணமாக இருக்குது. இந்த மாதிரியாக நான் சொல்லுகிற விடயங்கள் திரும்ப ரெக்கார்டிங்கும் பிள்ளை தருவேன். அப்போ அதை பார்த்து நீங்கள் பிளாஸ்டிக் பொலித்தீன் தொடர்பான அறிமுகம், அது தொடர்பில் என்னென்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்குது அல்லது பிரச்சனைகள் இருக்குது. அடுத்தது, நாங்கள் தான் இந்த விஷயத்தை கட்டுப்படுத்த வேணும். இதை உடனடியாக நிறுத்த முடியாது. அதை நாங்கள் பார்த்து சொல்லுவோம். இவ்வாறு பிளாஸ்டிக் பொலித்தீன் சம்பந்தமாக பல்வேறு தீங்குகள் இருப்பது உணரப்பட்டால் கூட அது உடனடியாக அதை நாங்கள் நிறுத்த முடியாது. ஏனென்றால் அதற்கான இடத்தை நிரப்பக்கூடிய பதிலீடுகள் போதுமான எண்ணிக்கையில் இல்லை. பிளாஸ்டிக் பொலித்தீன் பயன்படுத்தக்கூடிய தேவைகளுக்கு பதிலீடாக வேறு பொருட்களை பயன்படுத்துவதற்கு உடனடியாக மாற்று வழிகள் இல்லை. அது தடை செய்வது அதுக்கான வழியும் இல்லை. பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையை தடை செய்தால் அதுக்குரிய பதிலீடு ஒன்று நாங்கள் கொடுக்க வேணும். சரிதானே? அதற்குரிய பதிலீடுகள் இதுவரையில் முழுமையடையவில்லை.
என்பதன் காரணமாக அதனை முற்றாக நீக்குவது என்பது இயலாத காரணம். சரிதானே? இப்போ பொதியிடுவதற்கு எல்லாம் மிக பொருத்தமானதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனைக்கு பொருத்தமான பதிலீடாக அதே பயனை தரக்கூடிய சமூக தீங்கு பயக்காத பதிலீட்டு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலாம் அழுத்தி. சரிதானே? பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையை முற்றாக தடை செய்தல், உடனடியாக தடை செய்தல் எடுத்த எடுப்பிலேயே சாத்தியமற்றது. ஏனென்றால் பிளாஸ்டிக் பொலித்தீன் தருகின்ற நன்மைகளை, அதே நன்மைகளை தரக்கூடிய சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத பதிலீடு பொருட்கள் இன்னும் கண்டறியப்படவில்லை. அதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் நாங்கள் அந்த முயற்சி நடக்கிற வரைக்கும் காத்து கொண்டிருக்காமல் பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையை படிப்படியாக குறைத்து இருக்கக்கூடிய பிரச்சனையின் கனதியை குறைக்கலாம். அது இந்த கனதியை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி என்றால் பாடசாலைகள், அலுவலகங்கள், வைத்தியசாலைகளுக்கு உணவு எடுத்து செல்வதற்கு பொலித்தீன் பொதி செய்யும் கடதாசிகள் லஞ்சிட் தவிர்த்து சாப்பாட்டு பெட்டிகளை பயன்படுத்தலாம். சரிதானே? சாப்பாட்டு பெட்டிகளை பயன்படுத்துவதன் மூலமாக அடுத்தது வைத்தியசாலை, ஆலயங்கள், அலுவலகங்கள் போன்ற இடங்களில் பொது இடங்களுக்கு வருகை இருக்கிற மக்கள் அங்கே பொலித்தீன் பாவனையை குறைப்பதற்கான அறிவுறுத்தலை அல்லது கட்டுப்பாடுகளை செய்யலாம். ஆன்மீக நிகழ்வுகள், கோயில் திருவிழாக்கள், பெருநாட்கள் எல்லாம் அலங்கார சோதனைகளை பிளாஸ்டிக்கில் தான் செய்கிற. பிளாஸ்டிக் பொலித்தீன் அலங்கார சோதனைகளை தவிர்த்து பாரம்பரியமாக இலைகள், இயற்கையான பூக்கள் போன்றவற்றை கொண்டு அந்த சோதனைகளை பயன்படுத்துவதன் மூலமாக செய்யலாம். குறிப்பாக மரண நிகழ்வுகளில் அண்மையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை மரண நிகழ்வுகளில் கண்ணீர் அஞ்சலி பிரசுரங்கள் பொலித்தீன் தாள்களில் அச்சிடப்பட்டு பேனர் என்று சொல்லுவோம் நாங்கள். பொலித்தீன் தாள்கள் அல்லது பிளாஸ்டிக் பொலித்தீன் போன்ற தாள்களில் அச்சிடப்பட்டு அவை பெருமளவுக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. அதுவும் புகழ் பெற்றவர்கள் யாராவது இறந்தால் 100-150 பேனர் அடிக்கிறாங்க. அவ்வளவும் சூழலை இல்லாமல் செய்கிறது. அப்போ அப்படியான இடங்களில் மரண நிகழ்வுகள் அல்லது ஊர்வலங்கள், வேறு நிகழ்வுகளில் பதாகைகளை காட்சிப்படுத்துவதாக இருந்தால் துணிகள் போன்றவற்றினால் ஏற்படுகிற பதாகைகளை பயன்படுத்தலாம். அரசியல் கூட்டங்கள், சரிதானே? அரசியல் கூட்டங்கள், மரணச் சடங்குகள், திருமண நிகழ்வுகள் போன்ற பல்வேறு இடங்களில் ரெஜிபோம், பிளாஸ்டிக், பொலித்தீன் போன்றவற்றினால அல்லது அலங்கார வளைவுகள், சோதனைகள், பதாகைகள் போன்றவற்றுக்கு பதிலாக துணியால் ஆக்கப்பட்ட பதாகைகளை பயன்படுத்தலாம் அல்லது துணியாலே ஆக்கப்பட்ட சித்திரங்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். அப்போ அச்சிடுவதற்கும் துணியை பயன்படுத்தக்கூடிய ஒரு நுட்பத்தை கண்டுபிடிக்க வேணும். துணி அச்சிட முடியாதென்றில் இப்போ இந்த விஷயத்தை சொல்லலாம். சரிதானே? பிளாஸ்டிக் பேனர்கள் சொல்லிட்டோம். மற்றது அரசு தனியார் நிறுவனங்களில் நிகழ்கிற ஒன்று கூடல்களில் அந்த வண்டேக்கம் பிளாஸ்டிக் குவளைகளை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். அவற்றுக்கு கண்ணாடி அல்லது மாபிளாலான குவளைகளை பயன்படுத்துகிற பழக்கத்தை ஊக்குவிக்க வேணும் தனியார் நிறுவனங்களில். அவ்வாறு அதே போல் திருமண மண்டபங்களில் விழாக்களின் போது விருந்தினர்களுக்கு அணிவிப்பதற்கான சந்தன மாலைகள் அதை தவிர்க்கலாம் அல்லது மாலைகள் அணிவிக்கிற பழக்கத்தையே நிறுத்தலாம். பூமாலைகளை வழங்க முடியாவிட்டால், பூமாலைகள் ஒழுங்குபடுத்த முடியாவிட்டால் பெருந்தன்மையோடு மாலைகளை தவிர்த்து அந்த விழாக்களை நடத்துவது நல்லது. சந்தன மாலைகள் என்கிற பெயரில் பெருமளவு குப்பைகள் பிளாஸ்டிக் சேருது. அதே போல் பொது இடங்களில் வைத்தியசாலை போன்ற இடங்களில் இந்த கழிவுகளை சேகரிக்கும் தொட்டிகளை இலகுவில் தெரியக்கூடிய விதமாக அமைத்து மக்கள் அங்கே இங்கே வீசாங்க. இப்போ சில இடங்களில் இருக்குது, அந்த இடத்தை பார்த்தாலே படு பயங்கரமாக இருக்கும். யாழ்ப்பாணம் மன்னார் வீதியில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கிறது. சரிதானே? அந்தோனியார் தேவாலயம். அந்த பகுதியில் பார்த்தால் பெருந்தொகையான பிளாஸ்டிக் அந்த காடு பத்து எல்லாம் இருக்கும்.
வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஷாப்பிங் பேக் போட்டு போனாலே ஒரு பெரிய தொகை. ஒரு பஸ்ஸில் போகிற நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பகுதியில் இருக்கிற அந்த காடு முழுவதும் அந்த ஷாப்பிங் பேக் தான் இருக்கு. அப்போ இவ்வாறு பொது இடங்களில் மக்கள் அதை வீசாமல் ஒரு சேகரிக்கக்கூடிய தொட்டிகளை பயன்படுத்துறதுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும். சரிதானே? அதுபோல் இந்த பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்கள், பிளாஸ்டிக் போத்தல்களில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள், மென்பானங்கள், சாஃப்ட் ட்ரிங்க் இருக்குது தானே, சோடா, ஜூஸ் போன்றவற்றுக்கு பதிலாக நிகழ்வுகளில் இயற்கையில் அமைக்கப்பட்ட இயற்கையாக தயாரிக்கப்பட்ட பானங்கள், எலுமிச்சை பழச்சாறு அல்லது பழச்சாறு போன்றவற்றை குவளைகளில் வழங்குகிற ஒரு பழக்கத்தை கொண்டு வருவது நல்லது. பிளாஸ்டிக் போத்தல்களில் பானங்களை கொடுக்கிறது. அதேபோல் உணவு பொதி செய்வதற்கு பிளாஸ்டிக் ரெஜிபோம் பெட்டிகளை, லஞ்சீர்களை பாவிக்கிறதை தடுக்கலாம். துணி அல்லது மட்டையால் செய்யப்பட்ட பைகளை பயன்படுத்தலாம். பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு இப்போது சூப்பர் மார்க்கெட்டுகள் எல்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க. கீல்ஸ், காக்கில்ஸ் போன்றவற்றில் எல்லாம் துணிப்பைகள் இருக்குது. நாங்கள் அது காசு வாங்குறதில்லை, ஷாப்பிங் பேக்கை நிறைய வேண்டி கொண்டு வாரது. அப்போ சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத துணிகள் மற்றும் இயற்கையான நார்கள் என்று சொல்வது இந்த கமுகு, வாழை போன்றவற்றை பயன்படுத்தி தயாரிக்கப்படுற பைகளை பயன்படுத்தலாம். கண்டெய்னர்களில், சிற்றுண்டி சாலைகளில் பிளாஸ்டிக் கோப்பை, பிளாஸ்டிக் தட்டுக்களில் உணவு வழங்குவதை தவிர்க்கிறது. தென்னம் நார்ல இருந்து தயாரிக்கப்பட்ட கயிறு, தும்புத்தடி, துடைப்பம் போன்றவற்றை பயன்படுத்தி பிளாஸ்டிக் தும்புத்தடிகள், பிளாஸ்டிக் கயிறு அப்படியான இந்த பயன்பாட்டை குறைக்கிறது. சரிதானே? பிளாஸ்டிக் பொலித்தீன் கழிவுகளை மீள் சுழற்சி செய்வதற்கான அல்லது அவற்றை திண்ம உருளைகளாக, திண்மை குற்றிகளாக மாற்றி வீதி அமைப்பு போன்ற நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துகிற ஒரு நவீன தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கலாம். சில இடங்களில் அப்படி ஒருவர் கண்டுபிடித்திருக்கிறார். இந்த பிளாஸ்டிக் பொலித்தீனை உருக்கி மிகவும் இறுக்கமான சதுர குற்றிகளாக அதை மாற்றி அதை வீதிகளுக்கு, கல்லுக்கு பதிலாக, வீதிகளுக்கு பயன்படுத்துகிற சல்லிக்கல்லுக்கு பதிலாக அதனை பயன்படுத்தலாம் என்று சொல்லியும் அது அப்படி ஒரு கண்டுபிடிப்பு கொண்டு அண்மையில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அண்மையில் 2 வருஷத்துக்கு முதல். அப்போ இவ்வாறு அந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா பிளாஸ்டிக் பொலித்தீனையும் எடுத்து உருக்கி சிறிய பிளாஸ்டிக் குற்றிகளாக அதை மாற்றி அதை வீதிகளுக்கு, வீதி அமைப்பதற்கு பயன்படுத்தலாம் என்ற அவ்வாறான புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கி நகரவு. சரியா? இப்படி சொல்லிட்டு கடைசியாக இவ்வாறான விடயங்களை எங்களோட வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முயற்சி செய்து மற்றவர்களுக்கும் இந்த விஷயங்களை தெரியப்படுத்துறதால பிளாஸ்டிக் பொலித்தீனுடைய தீமைகள் தொடர்பாக அடிக்கடி கலந்துரையாடல்கள் நடத்தக்கூடிய சமூகத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அது தொடர்பில் கலந்துரையாடல்களை நடத்துகிறது. கல்வி திட்டத்தில் இதை பற்றிய விடயங்களை பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறது. இதன் மூலமாக அதை பாவனையை குறைச்சி கொண்டு வரலாம். அனாவசியமாக பயன்படுத்தாமல் அபரிமிதமாக அல்லது பெருந்தொகையாக பயன்படுத்தாமல் இயலுமான அளவுக்கு அந்த பயன்பாட்டினுடைய அளவை குறைச்சி கொண்டு வரலாம். சரிதானே? இவ்வாறு செய்வதன் மூலமாக எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு ஒரு நல்ல சுற்றுச்சூழலை நாங்கள் கையளிக்க முடியும். இல்லாவிட்டால் பிளாஸ்டிக் என்கிற அரக்கனுடைய வலிமையான கரங்களில் மனித இனம் சிக்கப்பட்டு எதிர்கால சந்ததியினுடைய கலர் கனவுகள் அல்லது வர்ண கனவுகள் சின்னாபின்னமாகிவிடும். சிந்தித்து செயற்படுவதன் மூலமாக பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனைகளை இயலுமான வரைக்கும் மட்டுப்படுத்தி அதனால் பெற வேண்டிய தவிர்க்க முடியாத பலன்களை பெற்றுக்கொள்வதோடு அனாவசியமான பயன்பாடுகளை தவிர்ப்பதன் மூலமாக அதனை ஆக்கபூர்வமான பயன்பாட்டுக்குரிய ஒரு பொருளாக மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொள்ள இயலும். சரியா? அப்போ பிளாஸ்டிக் சம்பந்தமாக இது தொடர்பில் ஒரு அறிமுகம் சொல்லி அது மக்களிடம் முக்கியத்துவம் பெறுகிறதுக்கு என்ன காரணம், அதனுடைய சிறப்புகள் என்ன, சரிதானே? இந்த விடயத்தை சொல்லி பிளாஸ்டிக்கினுடைய பயன்பாடுன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது.
காய்கறி, பால், துணிக்கடை, மருந்து கடை, அதே போல் எலக்ட்ரானிக் பொருட்கள், மின்னணு சாதனங்கள், மளிகை பொருட்கள், உணவு பொதி செய்தல், வாகனத்துக்குரிய பொருட்கள், வாகனத்தினுடைய உதிரி பாகங்கள் போன்ற பல்வேறு இடங்களில் பிளாஸ்டிக்கின் பயன்பாடு இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பாரமற்ற தன்மை, குறைந்த விலை, இலகுவாக பயன்படுத்தலாம் போன்ற பல்வேறு காரணங்களால் அது இந்த பயன்பாட்டை மக்கள் பெருமளவில் வரவேற்று அதை ஊக்கப்படுத்தி அது அப்படி மக்கள்கிட்ட நீங்காத இடத்தை பெற்றுவிட்டது என்று சொல்லிட்டு அடுத்ததாக தான் விஷயத்துக்கு இறங்குறீங்க. இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அந்த பிளாஸ்டிக் கனகாலம் வாழும், மனிதர்களை விட அது இப்போ கனகாலம் வாழப்போகுது, அதனால தான் மனிதர்களுக்கு பிரச்சனை என்று சொல்லிட்டு அதனுடைய மக்கி போகாத தன்மை, பிரிகடையாத தன்மை அல்லது உக்கள் அடையாத தன்மை தான் அதுக்கு பிரச்சனை. வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. அது உக்கு மட்டும் எங்களுக்கு பிரச்சனை சரிதாங்க. அப்போ அது உக்கள் அடையாத தன்மை தான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ இதனாலே ஏற்படக்கூடியது என்ன என்று சொல்லி பார்த்துட்டு நாங்கள் பார்த்தோம். வெள்ளப்பெருக்கு ஏற்படும், நிலவுக்கு நீரின் அளவு குறைவடைந்து போகும், நோய்கள் ஏற்படும், இப்படி என்று சொல்லி அதை ஏற்கனவே சொன்னபடியாக நான் அதை திருப்பி சொல்லேன். சரி தானே? இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அப்போ மனிதன் இயற்கையாக பெற்றுக்கொண்ட ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்க்கையையும் இது இல்லாமல் பண்ணுது. சரிதானே என்று சொல்லி அந்த விஷயத்தை சொல்லி போட்டு இதை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அந்த பகுதியையும் சொல்ல, இது எவ்வாறு தவிர்க்கலாம். அதே போல் கடைசியாக நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயற்படுவதன் மூலமாக இது தொடர்பில் ஏற்படக்கூடிய மரணங்கள், இறப்புகள் என்பவற்றை கூட நாங்கள் பெரிய அளவில் முன்னிலைப்படுத்தி சொன்னாங்க. நோய்கள் ஏற்படுகிறது, இப்படி இவற்றை எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு ஒரே வழி மக்கள் படிப்படியாக இதன் பாவனையிலிருந்து விலகிச் செல்வதற்கான வழிமுறை என்ன என்று சொல்லி இவ்வளோ பகுதியையும் சொன்னோம். சரியா? இதில் ஏதாவது ஆட் பண்ண வேணுமே, இந்த இடத்துல இதை சேர்க்கலாம் சார் என்று சொல்லி சொல்ல நினைக்கிறார்கள் சொல்லிக்கொள்ளும். இதை மீள் சுழற்சி செய்ய இருக்கிறதால நச்சு வாயுக்கள் என்ற தாக்கம் காணப்படுது. அது சொன்ன நாங்கள் தீங்குக்குள்ள சொன்னாங்க. இது எரிக்கிற எல்லாரும் இன்னும் பிரச்சனையை கூட்டும். அது சுவாச நோய்கள், தோல் நோய்கள் மற்றும் கண் நோய்களை ஏற்படுத்தும். அப்ப அந்த விஷயத்தையும் நல்ல வேற இது பாவனையின் சமூக விளைவுகள் என்று தலைப்பின்றதால நன்மை தீமை ரெண்டையும் சொல்லலாம் தானே சார்? கட்டாயமா உங்கள்ட்ட ஒரு கட்டுரை கேட்கப்பட்டால் நீங்கள் ஒரு பகுப்பாய்வு கட்டுரையாக எழுதணும். எந்த விடயமாக இருந்தாலும் பிள்ளைகள், எந்த விடயமாக இருந்தாலும் அதுல இருக்கிற நன்மையையும் சொல்லி தீமையையும் சொல்லி, இந்த தீமை தான் இதுக்குள்ள கொஞ்சம் கூட இருக்கிறதால நாங்கள் எவ்வாறு தீங்கிலிருந்து நல்லது நோக்கி நகரலாம், இதை முழுசா நிப்பாட்டலாம் என்று சொல்லி ஒரு நாளும் சொல்லிடலாம். அதாவது சாத்தியமே இல்லை. சரிதானே? அது நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அதே பலனை தரக்கூடிய, சமூகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய புதிய ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு உலகத்துக்கு அறிமுகம் செய்யப்படும் வரையில் இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையை முற்றாக தவிர்த்து விட முடியாது. எல்லா பிஸ்கட்டையும் நாங்கள் பொலித்தீன் பிளாஸ்டிக் இல்லை என்றால் சில உலகத்தில் பிஸ்கட் இல்லாமலே போயிடும். பிஸ்கட் செய்யலாம், கொண்டு வரையலாம். அப்போ நாங்கள் அப்படி எழுத தேவையில்லை. பிஸ்கட்டை வச்சுக்கொண்டு சொல்லுகிறேன். இப்போ முழுவதுமாக 100% இந்த உலகம் பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையிலிருந்து வெளியேறுதல் என்பது, பிளாஸ்டிக் பொலித்தீன் உலகத்தில் இருந்து இல்லாமலே போதல் என்பது சாத்தியமே இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாவனையை மனிதர்கள் முயன்றால் ஒரு 10% குறைக்கலாம். இன்றைக்கு 100 பயன்படுத்துகிறாங்கன்னா 10 பயன்படுத்துகிற அளவுக்கு கொண்டு போக முடியும். சரிதான்? நம்ம பிளாஸ்டிக் பொலித்தீன் பயன்பாட்டினை கணிசமான அளவு பல மடங்காக குறைக்கக்கூடியதாக இருக்கு. அவ்வாறு குறைப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன என்ற விஷயத்தை கலந்துரையாடுவது அந்த கட்டுரை சிறப்பாக இருக்கும். நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லாத ஒரு கட்டுரை ஒன்று சொல்லுகிறேன். இலங்கை நிர்வாக சேவையில் 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு பரீட்சையில் கேட்டாங்க, இலங்கையில் கருக்கலைப்பு செய்தலை சட்ட ரீதி ஆக்குவதன் விளைவுகளை பற்றி ஆராயுங்க. கருக்கலைப்பு செய்தல் சட்ட ரீதியானதாக ஆக்கப்பட்டார்
அது இப்போ சட்டவிரோதம். சரிதானே? இப்போ சட்டவிரோதமாக கருக்கலைப்புகள் செய்யப்படுகிறது, அது வேறு. அது கருக்கலைப்பு செய்தலை சட்டமாக ஏற்றுக்கொண்டார், சட்டத்தினாலே அங்கீகரித்தால் அதனுடைய விளைவுகள் என்ன என்று சொல்லி அந்த கட்டுரை 2 பக்கமும் பேசலாம் என்று சொல்லி பார்க்குற போது சாதாரணமாக அப்படி இல்லை. அதில் நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டது. அது மார்க்கிங் ஸ்கீமை பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்னா குறைபாடுடையதாக ஒரு குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டால், ஸ்கேனிங் அதில் இருந்தால், அல்லது ஒரு பெண் பிள்ளை விருப்பமற்ற விதமாக வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டால், சரிதானே, ஒரு 11 வயதில் இருக்கக்கூடிய, அதாவது அறிவு விருத்தி அடையாத பருவத்தில் ஒரு 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை அவர்களுடைய உறவினர்களால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு அப்படி ஆனால் அப்படி என்று சொல்லி கணக்க சந்தர்ப்பங்களை அவர்கள் சொல்லி இவ்வாறான தீங்குகளில் இருந்தெல்லாம் விடுபட வேணுமாக இருந்தால் இந்த விடயத்தை சட்ட ரீதியானதாக ஆக்க வேணும் என்று சொல்லியும், மறுபடமாக இதை சட்ட ரீதியானதாக ஆக்கினால் யாரும் துணிஞ்சு தவறு செய்வினம், எந்த தவறு செய்து போட்டும் அதை சட்ட ரீதியாக கருக்கலைப்பு செய்யலாம் என்றால் கருக்கலைப்பிட்டு செய்துட்டு போயிடும், அப்படியெல்லாம் சொல்லிட்டோம். இந்த 2க்கும் இடையில எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என்று சொல்லி அந்த கட்டுரையை கொடுத்துருந்தாங்க. அதே போல் இந்த போதைப் பொருட்கள், அதாவது மென் போதைப் பொருட்கள் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. போதைப் பொருள் என்றால் உயிரை கொள்ளக்கூடிய போதைப் பொருட்கள். அதை பயன்படுத்தினால் நிச்சயமாக நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு பல்லழுகி வாயழுகி ஒரு முதல் ஒரு 3 மாதம் 0வாக இருப்பார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சுருங்கி ஒன்றும் இல்லாமல் போய், சரிதானே, உடல் நரம்பு எல்லாம் சுருங்கி ஒன்றும் இயலாமல் போய் கேவலப்பட்டு பல்லு வாய் அழுகி அப்படி போகிற அந்த விஷயத்தை அல்ல. அந்த அப்படியானவை இல்லாமல் மென்மையான போதைப் பொருட்கள், உதாரணத்துக்கு புகையிலைக்கு அனுமதி இருக்குது தானே, புகையிலை விற்பனை செய்வதற்கு அனுமதி இருக்குது, சிகரெட் விற்கப்படுது, பீடி விற்கப்படுது. அப்போது அதுபோல் மதுபானங்கள் விற்கப்படுது, சாராயம். ஆனால் அதுக்கு அனுமதி இருக்குது, அதுக்கு அனுமதிக்கப்பட்ட கடையில் தான் அதை வாங்கலாம், சும்மா எல்லா இடமும் வாங்கலாம். அதுபோல் மென் போதைப் பொருட்களாக அபின் கஞ்சா போன்றவற்றை கடைகளில் விற்பனை செய்வதற்கு, சும்மா பலசரக கடையிலே அல்ல. இப்போ நீங்கள் எப்படி பார் மதுவரி திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து இயங்குதோ அதே போல் இந்த கடைகளும் ஏதோ ஒரு திணைக்களத்துக்குள்ள இயங்குகிற மாதிரி அபின் கஞ்சா போன்ற மென் போதைப் பொருட்களை விற்பனை செய்வது சட்ட ரீதியானதாக ஆக்கலாமா ஆக்கக்கூடாதா என்பது தொடர்பாக ஒரு விவாதம் கேட்டால் 2 பக்கத்துக்கும் அதில் பேசப்பட்டது. சரிதானே? 2 பக்கமும் பேசக்கூடிய. அப்போ அதுபோல் ஒரு எந்த கட்டுரை வந்தாலும் நீங்கள் அதுகின்ற நன்மை தீமைகளை தொகுத்து ஆராய வேணும். நன்மை தீமை 2ஐயும் தொகுத்து ஆராய்வதன் மூலமாகத்தான் உங்களுடைய கட்டுரைக்கு ஒரு முழுமை சேர்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பிளான் பண்ண வேணும். இப்போ நாங்கள் இந்த கட்டுரைக்கு ஒரு பிளான் ஒன்று சொல்லிட்டோம். என்ன பிளான் சொன்னாங்க? முதலாவது பிளாஸ்டிக் அறிமுகம் செய்தோம், அறிமுகம் செய்து போட்டு அது நல்லம் என்று சொல்லிட்டு அதுகின்ற ஒரு பண்பு இருக்குது, கனகாலம் உயிர் வாழும். இதுதான் கொஞ்சம் எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க தொடங்குது என்று சொல்லிட்டு அடுத்ததாக என்ன சொன்னோம், அது இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குது என்று சொல்லி அடுத்த பந்தியில் சொல்லுகிறோம். அதுக்கு இடையில் மக்கள் 2வது பந்தியாக சொல்லுகிறோம், மக்கள் இவ்வாறான பிளாஸ்டிக் பொலித்தீன் கனகாலம் உயிர் வாழும் என்று சொல்றதுக்கு முன்னுக்கு மக்கள் பிளாஸ்டிக் பொலித்தீன் மீது ஏன் மோகம் கொண்டிருக்கிறார்கள், ஏன் அவற்றின் மீது விருப்பமாக இருக்கிறார்கள் என்றால் அது இந்த சில நல்ல பண்புகள் இருக்குது, ஏனையவற்றில் இல்லாத நல்ல பண்புகள் இருக்குது. அதன் காரணமாக மக்கள் அதை விரும்புகிறார்கள். அந்த நல்ல பண்புகளில் ஒன்று அது நீண்ட காலம் பழுதடையாமல் இருக்கிறது, நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடியதாக இருப்பதும் ஒரு நல்ல பண்பு. ஆனால் இவ்வாறு நீண்ட காலம் என்பது மிக நீண்ட காலம் ஆகாது இருப்பதனால நீண்ட காலத்துக்கு அது உட்காது, பிரிகி அடையாது, சரிதானே? அப்படி இருப்பதன் காரணமாக அது இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்து கொண்டு இருக்குது என்று சொல்லிட்டு தான் அடுத்த பிரச்சனைக்குள்ள பிறகு பிரச்சனைகளை ஒன்றொன்றா பட்டியல்படுத்தி ஒரு 6-7 பிரச்சனைகள் சொல்கிறோம். எல்லாம் ஒரு பந்திக்கும் 50 சொற்கள் என்று பார்த்தால்தான் கணக்காக இருக்கும். அதுக்கு பிறகு அதை தடை செய்கிறதுன்னா அதை சொல்ல வேணும். சும்மா போயிட்டு பிளாஸ்டிக் பொலித்தீன் தடை செய்யப்பட்டது என்று சொன்னால் பொருளாதாரம் முடங்கிடும். பிளாஸ்டிக் பொலித்தீன் தடை செய்யப்பட்டது, அது வேண்டாம், உடனடியாக நிறுத்துகிறோம் பிளாஸ்டிக் பொலித்தீன் என்று சொல்லப்படுமாக இருந்தால் என்ன நடக்க போகுது, பொருளாதாரம் முடங்கி போயிடும். அப்படி செய்யல. அப்போ அதற்கான முழுமையான ஒரு பதில் பொருள், அதற்கான முழுமையான பதிலீடு ஒன்று வந்து செய்கிற வரைக்கும் பிளாஸ்டிக் பொலித்தீன் இருக்க வேணும் என்று சொல்லிட்டு தான் மெதுவாக அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையை படிப்படியாக நாங்கள் குறைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட தந்திரோபாயங்கள் இருக்கு.
சரி தானே, செத்த வீட்டுக்கு பேனர் கட்டுறது 25 பேனர் கட்டுறதை கட்ட விடலாம், அப்படித்தானே? அந்த மாதிரியாக நாங்கள் சொல்கிறோம், கோயிலுக்கு அலங்காரம் செய்கிறோம்ட்டு அவ்வளோ பிளாஸ்டிக் மாலையை கட்டுகிறத விட 2 வர்ண விளக்குகள், இயற்கையான பூ, இயற்கையான மரம் போன்றவற்றால் மரம் மீண்டும் வளரக்கூடியது அதில் வெட்டி கொண்டு வந்து அலங்காரத்தை செய்யலாம். அப்படியாக அந்த வழிமுறைகளை நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ இவ்வாறு செய்தமாக இருந்தால் பிளாஸ்டிக்கை எங்களுக்குரிய நண்பனாக நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். பிளாஸ்டிக் எங்களுடைய நண்பனாக இருக்கு. பிளாஸ்டிக்கும் பொலித்தீனும் எங்களுடைய தீங்கு விளைவிக்காத நண்பனாக அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை. இல்லாவிட்டால் அது ஒரு அரக்கனாக, அசுரனாக மாற்றுறதும் எங்களுடைய கையில் தான் இருக்குது. அது ஒட்டுமொத்த மனித இனத்தையே உழுக்கக்கூடிய ஒரு அசுரனாக மாற்றி எதிர்காலத்தில் எங்களை சந்ததியை அவர்கள் இந்த பூமியில் வாழ முடியாத, மனித வாழ்க்கைக்கு உதவாத ஒன்றாக இந்த பூமியை பிளாஸ்டிக் பொலித்தீன் மாற்றிவிடப் போகிறது. ஆகவே நாங்கள் சிந்தித்து செயற்பட்டு நடவடிக்கையை செய்ய வேணும் என்று எழுதினால், இப்படி நான் சொல்லித் தருகிற இந்த கட்டுரை இதே போன்ற வேறு ஒரு விடயம் வரையக்குள்ளே நீங்கள் பிரயோகிக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். அப்படி செய்யலாம். சரியா? சரி, அப்போ நாங்கள் ஒரு சிறிய இடைவேளை ஒன்று எடுத்துக்கொண்டு தொடர்ந்து அடுத்த கட்டுரையை பற்றி பார்க்கலாம். சரி பிள்ளைகளை, இப்போ 2வது விடயமா நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் என்பது தொடர்பாக, சமூக வலைத்தள பாவனையினுடைய சமூக தாக்கங்கள் அல்லது சமூக விளைவுகள், மறைமுகமாக சொன்னால் நன்மை தீமைகள், சமூக வலைத்தளங்களினுடைய நன்மை தீமைகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் முன்னேற்றம் அல்லது விஞ்ஞான முன்னேற்றம் என்பதில் முக்கியமாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி என்பது ஏனையவற்றை விட பல மடங்கு விரைவாக இருக்கிறது. ஏனைய துறைகளில் ஏற்படுகிற வளர்ச்சியை விட தகவல் தொழில்நுட்பத்தில் ஏற்படுகிற விருத்தி அது மிக வேகமாக இருக்குது. அதில் நாங்கள் பார்த்தால் இணைய பயன்பாடு, இணையத்தை கணினி மூலமாக பயன்படுத்தியது ஒரு காலம். அப்படி இல்லாமல் தற்பொழுது கணினிகள் தவிர கைத்தொலைபேசிகள் அல்லது நாங்கள் இப்போ அதை திறன் பேசிகள் என்று சொல்கிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன போன்ற பல்வேறு உபகரணங்களை பயன்படுத்தி, கணினிகள் மட்டுமில்லாமல் அவற்றை விட அளவில் சிறியதும் இலகுவாக இடத்துக்கு இடம் எடுத்து செல்லக்கூடியதும், கம்பி இல்லாதவையும், கம்பி இல்லாதவைண்டா வயர்லெஸ். முந்தையெல்லாம் வயரில் கொழுவித்தானே டெலிஃபோன் பாவிச்சது, கம்ப்யூட்டர் பாவிச்சது. இப்போ அப்படி இல்லை, வயர்லெஸ். என்ன வயர்லெஸ் சிக்னல், அதாவது கம்பி இல்லாத செய்தி பரிமாற்ற முறைகள், சிக்னல் என்று சொல்வது சமிக்கைகள் என்று வச்சுக்கொள்ளு. அப்போ இவ்வாறாக இன்றைக்கு கிராமங்கள் சாதாரணமாக மிகவும் தொலைதூரங்களில் இல்லை, நகரங்களிலிருந்து மிகவும் தொலைதூரத்தில் உள்ள கிராமங்கள் வரையில் இந்த விடயங்கள் பரவிட்டு. இப்போ நாங்கள் சமூக வலைத்தளங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த விஷயத்தை சொல்லலாம். அப்படின்னா இன்றைக்கு அறிவியல் முன்னேற்றம் கண்டிருக்கக்கூடிய மிக வேகமான வளர்ச்சி உள்ள துறையாக தகவல் தொழில்நுட்பத்துறை இருக்கு. அதாவது தகவல்கள் பரிமாற்றம் செய்யப்படுகிற பிரதானமான வழிமுறையாக இணைய பயன்பாடு இருக்குது. அப்போ இணைய பயன்பாடு, இணையத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறு தகவல் பரிமாற்ற தளங்கள் உருவாக்கம் பெற்றிருக்கு. அதை நாங்கள் சமூக வலைத்தளங்கள், இணையத்தை அடிப்படையாக கொண்டு, இணைய வலையமைப்பை அடிப்படையாக கொண்டு அவை பயன்படுத்தப்படுவதனால அவை வலைத்தளங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள், இணையத்தின் வழியாக இந்த சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி பயன்படுத்தப்படுகிற இவை மக்களின் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடுது. மக்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதி அது. சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் தங்களுடைய ஒவ்வொரு நோக்கங்களுக்காக, ஒவ்வொரு தேவைகளுக்காக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறார். சமூக வலைத்தளங்கள் இந்த பயன்பாடுங்கிறது அவரவர்களுடைய வயது, அவரவர்களுடைய தொழில், அவர்களுடைய வாழ்க்கை நிலைமைகள் என்பவற்றுக்கு ஏற்ற விதமாக ஒவ்வொரு நோக்கங்களோடு இருந்தாலும் எல்லோரும் ஒரு விஷயத்தில் ஒரு புள்ளியில் பொருந்துகிறார்கள். சமூக வலைத்தளங்களின் பயன்பாடு அவர்களுக்கு கைவிட முடியாது அல்லது தவிர்க்க முடியாது.
தவிர்க்க முடியாததாக இருக்குது. சரிதானே? இவ்வாறான சமூக வலைத்தளங்கள் பெருந்தொகையான நன்மைகளை, மிக அதிக அளவான நன்மைகளை அவை வழங்குகிறது. அவ்வாறு இருக்கிற போதும் அவற்றின் மீதான குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. சமூக வலைத்தளங்களினால ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் அல்லது சமூகத்துக்கு தீய தாக்கங்களை தரக்கூடிய தன்மைகள் தொடர்பாகவும் வாத பிரதிவாதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்ல வேண்டும். சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கு எல்லோருக்கும் அவை முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. சாதாரண பொழுதுபோக்குகளில் இருந்து மிகவும் உயர்ந்த நிர்வாக நிலைமைகளில், நிர்வாக பதவிகள் அல்ல நிர்வாக விடயங்கள், நிர்வாக கருமங்களை கையாள்வதற்கு கூட சமூக வலைத்தளங்கள் முக்கியமானதாக இருக்குது. அப்போ இங்கே சமூக வலைத்தளங்கள் என்று சொல்கிறது முகநூல், புலனம், ஆங்கிலத்திலே சொல்லுவோமே, அந்த அதுக்குரிய தமிழ்கள் பார்த்தது என்னென்னு எங்களுக்கு தெரியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், மைஸ்பேஸ், என்ன கூகுள் ப்ளஸ், டேக், இந்த மாதிரியான நிறைய யூடியூப், ஃப்ளிக்கர், டிக்டாக், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இவ்வாறு பல்வேறு சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கி பெருமளவாக மக்களால் அறியப்பட்டிருக்கு. இதில் இந்த முகநூல், ட்விட்டர், இப்போது அது எக்ஸ், என்ன எக்ஸ் தளம் போன்றவை மிகவும் பிரபலமான வலைத்தளங்களாக இருக்குது. இப்போ கம்ப்யூட்டரில் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன், நவீன வசதிகளோடு கூடிய அந்த அலைபேசிகளின் பயன்பாடு அதிகரித்திருக்கிறதால இது 24 மணி நேரமும் இருந்த இடத்துல இருந்து கொண்டே சமூகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரியாக சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து இணையர்களுடைய கருத்துக்களை பார்வையிடலாம் என்று சொல்லி, இதை விட வாட்ஸ்அப், என்ன புலனம் என்று சொல்கிறது, வாட்ஸ்அப் என்கிறது இன்றைக்கு இணையத்தின் வழியாக செய்திகள், புகைப்படங்கள், வீடியோ பதிவுகள், வாழ்த்துக்கள் போன்றவற்றை மிக விரைவாக உலகத்தின் எந்த திசைக்கும் அனுப்பக்கூடியதாக இருக்கு. இப்போ இந்த சமூக வலைத்தளங்கள் நிறுவனங்கள் ஒன்று பொருந்தி கொண்டு ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டு செயற்படுவது. உதாரணமாக வாட்ஸ்அப் என்பதை ஃபேஸ்புக் நிறுவனரால் அதை வாங்கி இருக்குது. வாட்ஸ்அப் நிறுவனத்தை ஃபேஸ்புக் என்கிற இணையதள நிறுவனர் அதை வாங்கி இருக்கிறார். அப்படி அந்த வகையில் சமூக வலைத்தளங்கள் இப்படி மக்களுக்கு புதிய புதிய சேவைகளை அறிமுகப்படுத்துது. அப்போ இதனால் சமூக மாற்றம், ஒரு மின்னஞ்சல் முகவரி ஒன்று இருப்பதே ஒரு பெரிய விடயம் என்று சொல்லி ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் கருதப்பட்டது. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் இருந்தால் அவர் ஒரு பெரிய ஆள் என்பது இருந்தது. இப்பொழுது அப்படி இல்லை. சமூக வலைத்தளங்களில் கணக்கு இல்லாதவர்கள் யாரும் இல்லை. எல்லாருக்குமே ஏதோ ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஃபேஸ்புக், ட்விட்டர், இப்படியான இருக்கும். இதில் நன்மைகள் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்க வரோம். நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போகிறோம். 3வது பந்திக்குள்ளே போயிட்டு, அல்ல 2வது பந்தி, 3வது பந்தி, ஏன்னா முதல்ல சமூக வலைத்தளம் என்ன என்று சொல்லி பார்த்துட்டு, அடுத்தது சமூக வலைத்தளங்களினுடைய விரைவான வளர்ச்சிக்கு காரணமாக என்ன விடயங்கள் இருந்திருக்கு என்று சொல்லி பார்த்துருக்கோம். முதலாவது சமூக வலைத்தளம் என்ன, அடுத்தது சமூக வலைத்தளங்களுக்கு உதாரணங்கள் சொல்லி அது விரைவாக அது வளர்ந்துருக்கிறதுக்கு என்ன காரணம். இப்போது சமூக வலைத்தளங்கள் நன்மை, பொழுதுபோக்குக்காக அல்ல, பல நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கு. கருத்துக்களை பரிமாறுறது, பொருளாதார வளர்ச்சிக்கு மக்களை ஒன்றிணைக்கிறது, தகவல் பரிமாற்றத்தை கொடுக்குது, உறவுகளுக்கு பாலம், குடும்பத்தை பிரிந்து அயல் நாடுகளில் வாழுகிறவர்கள் சமூக வலைத்தளங்களில் உதவியோடு தான் தங்களுடைய கருத்துக்களை மற்றது நேரடி உரையாடல்கள் போன்ற உரையாடல்கள் எல்லாம் அவர்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது. சரிதானே? வணிக வளர்ச்சி என்றது பல வங்கிகள், காப்புறுதி நிறுவனங்கள் மற்றும் நிதி சார்ந்த நிதி நிறுவனங்கள் போன்றவற்றினுடைய முக்கியமான ஊடகமாக இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்குது. இப்போ சமூக வலைத்தளங்கள் மூலமாக பொருட்கள் விளம்பரம் செய்கிறார்கள், ஆன்லைன் பிஸ்னஸ் என்று சொல்லி நடக்குது, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது. அப்போ இந்த மாதிரியாக வணிக வளர்ச்சிக்கு இது இருக்குது. கருத்து பரிமாற்றங்கள் என்பவற்றுக்கெல்லாம் இது உதவியாக இருக்குது. சரிதானே? பல்வேறு இதை தவிர தொலைதூர கற்றல் நடவடிக்கைகள் வெளிநாடுகளில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடியதாக இருக்குது. உள்நாட்டு பல்கலைக்கழகங்கள் அதே போல் வீட்டில் இருந்தபடியே பணச்செலவு இல்லாமல், பயண அலைச்சல் இல்லாமல்
கற்றுக்கொள்ளக்கூடிய தேடி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துறை சார்ந்த பல்வேறு பதிவுகளை குறிப்பாக யூடியூப் தளத்தில் சரிதானே மொழி கற்றல் அல்லது ஒரு துறை சார்ந்த கற்றல் போன்றவற்றுக்கு அப்படி நிறைய நன்மைகள் இந்த பகுதிகளை சொல்லும். இப்போ என்னென்னா ஒரு கட்டுரை எழுதியுள்ள பிள்ளைகள் எல்லாம் பேலன்ஸாக இருக்கணும். இப்போ நன்மையை மட்டும் 3 பந்தியில் எழுதி அப்படி இல்லை, நன்மையே கொஞ்சம் கூட இருக்குதுன்னா கொஞ்சம் நீட்டலாம். ஆக அதை மட்டுமே அப்படி இல்லாமல் அடுத்தது சில தீங்குகளும் இருக்குது சரிதானே. அப்படி சமூக விரோதமான அல்லது சமூகத்துக்கு தீங்கு பயக்கக்கூடிய சமூகத்தை இடரலடைய செய்யக்கூடிய விடயங்கள் அங்கே இருக்கு. தவறான செயல்களில் ஈடுபடுவதற்கு ஆபாசமான புகைப்படங்கள் வீடியோ பதிவுகளை வெளியிடுவது பிள்ளைகளுடைய மனதில், அதாவது சிறு வயதிலே அவர்கள் இளைஞர்களாக இருக்கிற போது அவர்களுக்கான இந்த பாலியல் விடயங்கள் சார்ந்த தேடலும் ஆர்வமும் அதிகமாக இருக்கும். அவ்வாறு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தவறான வழிக்கு திருப்புவதன் மூலமாக அல்லது அவர்களுக்கு போலியான விடயங்களை காட்சிப்படுத்துவதன் மூலமாக அவர்களுடைய உடல் உள நலத்தையும் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் சீரழிக்கிற மாதிரி அவர்களுடைய மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது அங்கே வாய்ப்பு இருக்குது சரிதானே. உண்மை அல்லாத விடயங்களை எல்லாத்தையும் உண்மை போல காட்சிப்படுத்துகிறது அல்லது போலியாக அன்பு நேசம் போன்ற விடயங்களை போலியாக பயன்படுத்தி பணம் பறிக்கிற செயல்களில் ஈடுபடுகிறது. அவர்களை அவமானத்துக்கு உள்ளாக்கும் வகையிலான தொடர்பாடல் பதிவுகளை வெளிப்படுத்துறது. ஆரம்பத்தில் சாதாரணமாக பேசுவது போல பேசி அதில் மேற்கொள்ளப்பட்ட தொடர்பாடல் விடயங்களை பகிரங்கப்படுத்துவதன் மூலமாக அவர்களை அவமானத்துக்கு உட்படுத்துவது அல்லது சில விடயங்களை பதிவு செய்து ஒளிப்பதிவுகளை பதிவு செய்து அதனை ஒரு கருவியாக பயன்படுத்தி அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி பணம் பறிப்பது வேறு சில காரியங்களில் அவர்களை ஈடுபட தூண்டுவது, ஏமாற்று வேலைகள் என ஏமாற்றி ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்தல் போன்ற விடயங்கள், அந்த விடயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி அடுத்தது குற்றங்கள். இப்போ ஆன்லைன் கிரைம் என்று சொல்லி இருக்கு, சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம், ஆன்லைனில் நடக்கிற கிரைம் சைபர் கிரைம், பல்வேறு குற்றங்கள் இருக்கு. இதை விட உடல் ஆரோக்கியம் சார்ந்த பாதிப்புகள், நீண்ட நேரமாக அலைபேசி அல்லது கணனிகளின் முகத்திரைகளில் அதை தொடர்ச்சியாக பார்த்திருப்பதன் காரணமாக அவர்கள் உடல் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறைக்கு கண் பார்வை பாதிக்கப்படுதல், தொடர்ந்து ஓரிடத்தில் அமர்ந்திருப்பதன் காரணமாக சுறுசுறுப்பற்ற அல்லது ஆரோக்கியமற்ற உடல் அமைப்பு, இயற்கையான விளையாட்டுக்கள் அல்லது மனிதர்களுக்கு தேவையான உடற்பயிற்சி போன்றவை இல்லாமல் ஏற்படக்கூடிய ஆரோக்கியமான தொற்றாத நோய்கள் பரவுகிற நிலைமை இருக்குது. அவர்களுக்கு புதிதாக நோய்கள் புதுசாக எல்லாம் நோய்கள் இருக்குது சரிதானே. இந்த மாதிரியான தங்களுடைய நாளாந்த வேலைகளை தொலைத்து அந்த வேலைகளுக்கு தட்டி கழிக்கிறது அல்லது வேலை நேரத்தில் சமூக வலைத்தளங்களில் இருப்பதன் காரணமாக வினைத்திறனற்ற விதமாக பணியாற்றுவது, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தியபடியே வேலை செய்வது, வாகனம் ஓட்டுவது போன்றவற்றின் காரணமாக ஏற்படக்கூடிய தீங்குகள், அதாவது முழுமையாக ஒரு வேலையை அல்லது அவர்களுடைய முழு திறனையும் பயன்படுத்தி செய்யாமல் கடமைக்காக பணியாற்றுதல், அதுபோல வாகனங்கள் விபத்துக்களில் சிக்கிக்கொள்வது, தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் மூழ்கி இருப்பதன் காரணமாக ஏற்படுகிற மனப்பிரஜையினால தற்கொலை செய்து கொள்பவர்களும் உண்டு. சில கேம்ஸ் என்று சொல்கிற சில விளையாட்டுகளை விளையாடுவதன் மூலமாக அவர்கள் தற்கொலை செய்து கொள்பவர்களும் உண்டு. அப்படியான துன்பத்தை ஏற்படுத்தும் போன்ற விடயங்கள், அவருடைய ரகசியங்களை களவாடி கொண்டு வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை திருடுவது என பல்வேறு விடயங்கள் அங்கே இருக்கு. அந்த விடயங்களை சொல்லலாம். ஆகவே சமூக வலைத்தளங்களில் பரவுகிற வதந்திகள் அதனையும் சொல்லிட்டு நாங்கள் சொல்ல வேணும். எவ்வாறு இருந்தாலும் இன்றைக்கு சமூக வலைத்தளம் என்பது நேரத்தை குறைத்திருக்கிறது, எங்களுக்கு பயணத்தை குறைத்திருக்கிறது, உலகம் முழுவதையும் இருந்த இடத்திலிருந்தே தொடர்பு கொள்ளக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தந்திருக்கிறது, உறவுகளை ஒன்றாக்கி இருக்கிறது.
ஒரு காலத்தில் எட்டாக்கனியாக இருந்த மிகுந்த பெறுமதி மிக்க உயர்கல்வி அல்லது சர்வதேச ரீதியாக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்களில் கற்பதற்கான வாய்ப்புகள், பல்வேறு நிகழ்ச்சிகளில் தங்களுடைய திறன்களை ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய திறன்களையும் தங்களுடைய கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்வதற்கான தளங்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் இதில் இருக்கு. இவ்வாறு சிறந்த நன்மைகளை தந்தாலும் அது தரக்கூடிய குறைபாடுகளும் இருக்குது. இந்த குறைபாடுகளை வெற்றி கொள்வதற்காக நாங்கள் அளவு அறிந்து, வள்ளுவர் சொல்வது போல மிகினும் குறையினும் நோய் செய்யும், கூடினாலும் குறைஞ்சாலும் இது துன்பம் தரும் என்று நாங்கள் சொல்லணும். இது இந்த சமூக வலைத்தள பாவனைக்கும் பொருந்தும். சமூக வலைத்தளங்கள் தொடர்பாக எதுவும் அறியாமல் இருந்தாலும் அது துன்பம் தரும். இந்த உலகத்தோடு ஒட்ட ஓட முடியாமல் பின்னங்கியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அப்போ மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்பது இதற்கும் பொருந்தும். இப்போ சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துபவர்கள் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் தொடர்பில் அதிக கரிசனை செலுத்தி போலிகளும் தீமைகளும் தொடர்பாக அறிந்து பாதுகாப்போடும் அளவோடும் பயன்படுத்தினால் இன்றைக்கு உலகத்தினுடைய அற்புதமான விரைவான கண்டுபிடிப்பு அல்லது விரைவான வளர்ச்சி மிக்க கண்டுபிடிப்பு என்று சொல்லக்கூடிய பல்வேறு ஆக்கபூர்வமான விடயங்களை தனக்குள்ளே அடக்கி இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களின் பயன்பாடு சமூக ஆரோக்கியத்தை தோற்றுவிப்பதாக இருக்கும். ஆகவே சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது தொடர்பாக, சமூக வலைத்தளங்களை ஆக்கபூர்வமாக பயன்படுத்துவது என்பது தொடர்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் அது தொடர்பான விழிப்புணர்வை கொண்டவர்களாக சமூக வலைத்தளங்களின் ஆக்கபூர்வமான பயன்பாடு தொடர்பில் பிள்ளைகளுக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அதை கொண்டு செல்வதும் எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் நீங்கள் ஒரு கட்டுரை ஒன்றை ஆக்கிக்கொள்ளே இல்லையா? சரி, இப்போ இந்த இடத்துல நீங்கள் யாராவது நான் சொல்லப்பட்ட விடயத்தோட மேலதிகமாக ஏதாவது ஆட் பண்ண போகிறீங்க, ஏதாவது சேர்க்க போகிறீங்க என்று சொன்னால் பேசுகிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான். நாங்கள் காத்திருக்கிறோம். யார் பேச போகிறீங்க? ராஜன் ஒன் பண்ணியிருக்கிறீங்க, ஏதாவது சொல்கிறீங்களா? இல்லை தவறுதலை ஆன் பண்ணிட்டீங்களா? சரி, ரிஷாத் ஏதோ பேசுறீங்களா? ஓ சார், இது சமூக வலைத்தளத்துக்கு வரைவிலக்கணம் சொல்ல தேவையில்லையா? சமூக வலைத்தளத்துக்கு தான் நாங்கள் வரைவிலக்கணம் சொன்னோம். நாங்கள் எப்படி சொன்னாங்கள்? முதல் விரைவான தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி முக்கியமான ஒரு இடமாக நாங்கள் இணையம் என்பதை சொல்லுகிறோம். இணையதளத்தின் பயன்பாடு. அப்போ இணையத்தை அடிப்படையாக கொண்டு தகவல் பரிமாற்றம் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு ட்விட்டர், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடயங்களை தான் நாங்கள், அதாவது இணையம் என்கிற வலையமைப்பை பயன்படுத்தி இவை இயக்கப்படுவதன் காரணமாக நாங்கள் அதை சமூக வலைத்தளங்கள் அப்படி என்று சொல்லுகிறோம் என்று சொன்னோம். அது மாதிரி வேறொரு வரைவிலக்கணம் பொருத்தமானதாக, வரைவிலக்கணம் என்றது இதுதான் என்று சொல்லி இல்லை, பொருத்தமானதாக ஒன்று சொல்ல இருந்தால் சொல்லலாம். சொல்லுங்க. சரி, ஒரு கருத்தை படைக்க பகிர வேறொரு நபருடன் தொடர்பு கொள்ள பயன்படுத்தப்படும் இணைய வழி ஊடகமே சமூக வலைத்தளமாகும். அது சாதாரண அப்படி சொல்லலாம். ஒரு கருத்தை இந்த விடயங்களை பகிர்றது இணைய வழி. அதுதான் நான் சொன்னேன், இணையத்தை பயன்படுத்தி பரிமாற்றம் செய்யப்படுகிற எல்லா விடயங்களையும் நாங்கள் அந்த ஊடகங்களை நாங்கள் ஏன் வலைத்தளம் என்று சொல்லுகிறோம் என்பதற்கான விளக்கத்தை சொன்னோம். அதாவது இணைய வலைகளை பயன்படுத்தி என்ன சொல்கிறது, நெட் தான் வலை. அப்போ இணைய வலைகளை பயன்படுத்தி அது சமூகத்தில் கையாளப்படுவதனால அது நாங்கள் சமூக வலைத்தளம் என்று சொல்லுகிறோம். அது நீங்கள் சொல்றது தவறல்ல. அந்த விடயத்தை சொல்லிட்டு அதுக்கு உதாரணங்களை சொல்லுகிறோம். அது ஏன் மக்களினால ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் அது அந்த விஷயத்தையும் சொல்லி போட்டு
அதை பற்றிய சில விமர்சனங்கள் இருக்குது, அதில் சில குறைபாடுகள் இருக்குது, இந்த மாதிரியான குறைபாடு இருக்குது. ஆனால் அது நிறைய நன்மைகளை வச்சிருக்குது. அது இந்த நன்மைகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதுதானே பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, கலாச்சாரம் என்கிற அடிப்படையில், மற்றது மருத்துவத்துறையில் எல்லாம் நிறைய பயன்பாடு இருக்குது. இப்போ இன்றைக்கு எங்கேயோ தொலைவில் இருக்கக்கூடிய வைத்திய நிபுணர்களிடமிருந்து அட்வைஸ் எடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியாக நவீன தொழில்நுட்பத்தில் நிறைய நன்மைகளை இந்த சமூக வலைத்தளங்களுக்கு கூடாக அது பகிரப்படுகிறது. ஆனாலும் அதை பயன்படுத்துகிற முறைமை சார்ந்து தான் குறைபாடு இருக்குது. சமூக வலைத்தளங்கள் தங்களளவில் நல்லவையா கெட்டவையான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அது பயன்படுத்தப்படுகின்ற விதத்தில் தான் அதனுடைய நன்மை தீமை தாங்கி இருக்கிறதே தவிர அது சமூக வலைத்தளம் தனக்கென நன்மை தீமை என்கிற பண்பை கொண்டிருக்கவில்லை. அது பயன்படுத்துகிற நபர்களால் தான் நன்மைகளும் தீமைகளும் உருவாக்கப்படுகிறது என்கிற கருத்தை சொல்லி நீங்கள் ஒரு கட்டுரை எழுதலாம். இனி உங்களுக்கு சொல்லி ஒரு ஓன் கிரியேஷன் இருக்கும் தானே, உங்களுக்கு சொந்தமாக ஒரு எண்ணக்கருக்கள் இருக்கும். அந்த எண்ணக்கருக்களின் அடிப்படையில் நீங்கள் தொடர்ந்து பேசலாம். இதே போல தான் பிள்ளைகள், இதே விதமாகத்தான் நீங்கள் இந்த விவசாயத்தையும் பயன்படுத்தலாம். மற்றது ஆன்லைன் எஜுகேஷன், நிகழ்நிலை கல்வி, நிகழ்நிலை வழியான கல்வி எங்களை தொடர்புலையும் பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு நான் சொல்கிறது இந்த விவசாயம் தொடர்பாகவும் நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பம் என்று சொல்லுகிறது சாதாரணமாக உழவு இயந்திரம், மருந்து தெளிக்கும் கருவி, நீர் இறைக்கும் இயந்திரம் போன்றவை பயன்படுத்தப்பட்ட போதே நவீன தொழில்நுட்பம் என்பது வந்துவிட்டது. கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட காலத்தில் 1950களில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட போதே அது விவசாயத்துறையின் மீதான தாக்கத்தை செலுத்தியது. சரிதானே? அப்போது மனிதர்கள் சாதாரணமாக இலகுவான கருவிகளை பயன்படுத்தி செய்து கொண்டிருந்த விவசாயத்துக்கு நீர் இறைக்கும் இயந்திரம், உழவு இயந்திரம், மருந்து தெளிக்கும் கருவி போன்றவை வருகிற போதே விவசாயத்துக்கு நவீன தொழில்நுட்பம் என்பது புகுந்து விட்டது. ஆனால் இப்போது அது மிக வேகமாக பரவி அதில் மண் இல்லாத பயிற்சிக என்று சொல்லி வந்திருக்கு. மண் இல்லாத பயிற்சிக, சரிதானே? அதே போல் நிலத்தில் இல்லாமல் தொங்க விட்டு பயிர் செய்கிறது, நிலைக்குத்தான பயிர் செய்கை போன்ற பல்வேறு வடிவங்கள் வந்திருக்குது. அதே போல் விளைச்சலை பெருக்கக்கூடிய மரபு அணு மாற்றம் செய்யப்பட்ட விதை இனங்கள், அதிக அளவில் விளைச்சலை தரக்கூடிய, குறைந்த காலத்தில் அதிக அளவில் விளைச்சல் தரக்கூடிய பயிர் வகைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. 6 மாதம் 5 மாதங்களில் விளைச்சல் பெறப்பட்ட நெல் போன்றவை 2 மாதங்களில் அறுவடை செய்யக்கூடியதாக புதிய இனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, அதிக விளைச்சல் தரக்கூடியதாக. அதுபோல் கால்நடை வளர்ப்பில் எல்லாம் குறுகிய காலப்பகுதியிலேயே அதிக அளவு அறுவடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக கால்நடை வளர்ப்பு. உதாரணத்துக்கு புரோயிலர் கோழி 45 நாளில் வருது. என்ன சாதாரணமாக கோழி வளர்த்தா 45 நாளில் வருமா? அதே போல் கடற்தொழில் சார்ந்த மீன்பிடி நடவடிக்கைகள், எக்கோ சவுண்டர், மீன்கள் இருக்கக்கூடிய இடங்களை கண்டுபிடிக்கிறது, இலகுவாக கண்டுபிடிந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய மாதிரி நீண்ட நாட்களுக்கு மீன்களை பழுதடையாமல் வைத்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம், கூலர் தொழில்நுட்பங்கள் வந்திருக்குது. இப்படி பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதனால் நிறைய நன்மைகள் இருக்குது. உற்பத்தி அதிகரித்திருக்கு, வருமானம் அதிகரித்திருக்கு. இந்த துறையில் ஈடுபட்டுகிற தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை குறைவடைகிறது. அவர்களுடைய வருமானம் அதிகரித்தால், இல்லாட்டி அதிகமான ஒரு விவசாயத்தில் ஈடுபட்டு குறைந்த வருமானத்தை பெற்று ஏழைகளாக இருந்தால் இப்போ நாட்டின் ஏழைகள் நீங்க வேண்டும் என்றால், வறுமை நீங்க வேண்டுமாக இருந்தால் விவசாயத்தோட மேம்பாடு அடைய வேண்டும். விவசாயத்தோட மேம்பாடு அடைந்தால்தான் அதை அடிநாதமாக கொண்டு இணைய துறைகள் வளரும். அப்போ இவ்வாறு தான் விவசாயத்தோட வளர்ச்சி அடைஞ்சிருக்குது என்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் இதில் சில தீங்குகள் இருக்குது. முதலாவது உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை, சரிதானே? இப்போது அந்த உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை விவசாயத்தில் ஈடுபடுகிறவர்கள் இலகுவாக இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்களை வச்சு கொண்டு அதை வேலையை செய்கிறதால அவர்கள் இந்த உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டியிருக்கு. இந்த பகுதியை சொல்லலாம். உடல் உழைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை முறைமை. இப்போது பழையபடி உடல் உழைப்பு உள்ள தொழில்களை நாடி மக்கள் வேலை செய்ய வேணும் என்று சொல்லி அதுக்காகவே திருப்பி சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்குது. அப்போ
முதலாவது குறைபாடாக சொல்லலாம். விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பம் வந்ததோடு ஆரோக்கியத்துக்கு அது பாதிப்பாக இருக்குது. குறிப்பாக உடல் உழைப்பு இல்லாத ஒரு தொழிலாக விவசாயம் மாறிக்கொண்டு வந்துட்டு. மற்ற ரெண்டாவது, மரபு அணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை உண்பதனால மனிதர்களிடையே ஏற்படக்கூடிய பாதிப்புகள். உதாரணமாக, மரபு அணு மாற்றம் செய்யப்பட்ட இறைச்சிக்கான கோழி வளர்ப்பு, அவற்றை உண்பதன் மூலமாக மிகவும் குறைந்த வயதில் பருவமடைதல் அல்லது உடல் கொழுப்புகள் ஏற்படுகிறது போன்ற பல்வேறு சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் அந்த உணவுப் பொருட்களை உண்பதன் மூலமாக வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பிரிகி அடையாத நஞ்சுகளை பயன்படுத்துவது, காய்கறிகள் போன்றவற்றை, அதாவது பயிர் வகைகளை விளைவிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற நஞ்சு பிரிகி அடையாத நஞ்சு, அது மனித உடலுக்குள்ளே சென்று நீண்ட காலம் அது உணவு சங்கிலி வழியாக சென்று அது பாதிப்படையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை விட இயற்கை சமநிலை பாதிக்கப்படுது. இயற்கை சூழல், இயற்கையான உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள் இல்லாமல் போய் மருந்து விசிறுவதன் மூலமாக, கிருமி நாசினி கலை நாசினி விசிறுவதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பூச்சி புழுக்களை உண்ணக்கூடிய பறவைகள், பூச்சி புழுக்களை உண்ணுகிற பறவைகள் அவற்றை உண்டு அவற்றின் இனப்பெருக்கிற தன்மை குறைஞ்சு போயிட்டு. அதே போல் மண்புழு போன்றவை அழிவடைஞ்சு போகுது. உரம் பயன்படுத்துவதால், கலை நாசினிகள் கிருமி நாசினிகளை பயன்படுத்துவதால் விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடியதான பல உயிரினங்கள் அழிவடைந்து போகுது. குறிப்பாக மண்புழு, அதுபோல் தேனி, வண்ணத்து பூச்சி போன்றவற்றுக்கும் பாதிப்பு ஏற்படுது. உலகத்தில் தேனியும் வண்ணத்து பூச்சியும் இல்லாமல் போய்விட்டால் ஆக குறைந்தது 2 ஆண்டுகளில் உலகம் அழிஞ்சிடும். அதனால தான் இந்த மலையக பகுதிகளில் எல்லாம் எல்லாருக்கும் குளவி கொட்டினாலும் குளவி கூட்டே இருக்கிறது இல்லை, எரிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. குளவிகளை எல்லாவற்றையும் நீங்கள் எரித்து விட்டீங்கன்னா உலகத்தில் எந்த பயிரும் விளையாது. சரிதானே? குளவி தேனீக்களையும் வண்ணத்து பூச்சிகளையும் அழித்தால் உலகம் அழிந்து விடும். உலகத்தை அழிக்கிறதுக்கு சிம்பிளான வழி இருக்குது. தேனீக்களையும் வண்ணத்து பூச்சிகளையும் அழித்து விட்டால் உலகம் அழியும். உலகத்தில் எதுவும் விளையாது, எதுவும் பூக்காது, காய்க்காது, பூத்தாலும் காய்க்காது. சரி, அப்போ அதுபோல் நாங்கள் இதில் சொல்ல வேணும், இதை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த உலகத்தை வாழ்விக்கக்கூடிய விவசாயிகளின் தோழன் என்று சொல்லக்கூடிய பல்வேறு உயிரினங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுது. அவை உயிர் வாழ்க்கை சவாலுக்கு உட்பட்டதாக இருக்குது. இப்போ மண் மலட்டுத்தன்மை அடைகிறது என்று சொல்கிறார்கள். மண் மலட்டுத்தன்மை அடைதல் என்கிறதுக்கு விவசாய ரசாயனங்கள் காரணமாக இருக்குது. இது இப்படியே நிலத்துக்குள்ளே போயிட்டு பயன்படுத்தப்படுகிற விவசாய ரசாயனங்களும் ஏனைய கிருமி நாசினி கலை நாசினிகளின் நிலத்துக்கு கீழே, அதாவது நிலத்தின் புவியீர்ப்பு தன்மை காரணமாக உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீரோடு கலப்பதன் காரணமாக நீர் மாசடைகிறது. சுத்தமான குடிநீர் கிடைப்பது அருகி செல்வதற்கு இதுக்கும் பிரதானமான ஒரு காரணமாக இருக்குது. மற்றது நீர்ப்பாசனத்துக்காக துளையிடப்பட்ட குழாய் கிணறுகள் அமைப்பதன் மூலமாக, ஆழமான குழாய் கிணறுகள் அமைப்பதன் மூலமாக மிக வேகமாக நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுகிறது. அவ்வாறு உறிஞ்சப்படுவதனால நீர்வளம் பாதிக்கும். அப்போ மண் வளம், நீர்வளம் பாதிக்கப்படுகிறது. அதுபோல் இந்த நச்சு பதார்த்தங்கள் வழியில் கலப்பதன் காரணமாக பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. நவீன தொழில்நுட்பம் அதிக அளவில் உணவுகளை தந்திருக்கு. வேகமாக பெருகுகிற மனித சமுதாயத்துக்கு தேவையான உணவு உற்பத்தி செய்கிறதுக்கு அதை விட வேறு வழி இல்லை. சரிதானே? உணவு தேவைப்பட அதிகரிக்க அந்த தேவை அதிகரிப்புக்கு ஏற்றபடி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேணும். நவீன தொழில்நுட்பம் வந்ததால் தான் பயிர் செய்கிற நிலப்பரப்பு கூடினது, பயிர் செய்கிற காலம் குறைவடைந்து பல்வேறு தடவைகள் பயிர் செய்யக்கூடியதாக இருந்தது. மனிதர்கள் குறைந்த எண்ணிக்கையிலான மனிதர்கள் அதிக அளவிலான உணவை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருந்தது. இப்படி நிறைய நன்மைகளை சொல்லிட்டு அதின் குறைபாடுகளை நாங்கள் சொல்லி முடித்து கடைசியாக சொல்ல போகிறோம். இருந்தாலும் நாங்கள் நவீன தொழில்நுட்பத்தை முழுமையாக கையை விட்டு பழையபடி அங்கே போகலாது. அப்போ எங்களுக்கு சூழலுக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் தீங்கு பயக்காதவையாக அந்த நவீன தொழில்நுட்பங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி நாங்கள்
செய்வதன் மூலமாக விவசாயத்துறையின் மேம்பாடு மட்டுமல்ல உலகுக்கு உணவளிக்கின்ற வேளாண்மை துறையின் மேலும் விருத்தியினை நாங்கள் அவதானிக்கலாம், அதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி அந்த கட்டுரையை நீங்கள் முடித்து விடலாம். சரிதானே? அந்த மற்ற கட்டுரைகளை சுருக்கமாக சொல்கிற காரணம் ஏற்கனவே நான் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இப்போ இந்த நவீன தொழில்நுட்பத்தினால வேளாண்மை துறையில் ஏற்படுறது, அதே போல் அலுவலக நடவடிக்கைகள், இதில் குறைபாடுகள் சொல்கிறதுக்கான இது கொஞ்சம் குறைவு. சரிதானே? குறைபாடுகள் நவீன தொழில்நுட்பம் அலுவலகத்தில் பயன்படுத்துறது. நீங்கள் அலுவலகத்தில் நவீன தொழில்நுட்பம் என்ன, இப்போ கம்ப்யூட்டர் வந்துடுது, ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டுது, இமெயில் வந்துட்டு, வாட்ஸ்அப் வந்துட்டு, ஃபேக்ஸ் வந்துட்டு, இந்த மாதிரியான இந்த விடயங்கள் இதில் எல்லாத்தையும் சொல்லி எழுதலாம். இது நவீன தொழில்நுட்பங்கள் ஏன் இங்கே வந்திருக்கின்ற துல்லியமாக இருக்குது, நம்பகமானவை. ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் நம்பகமானது வச்சா அந்த நேரத்தை தான் வந்தார். முந்தி கொப்பியில் சைன் பண்ணிக்க அப்படி இல்லை, அவர் 9 மணிக்கு வந்து 8 மணி என்று போடுவார். அப்போ இது நம்பகமானதாக இருக்குது, வெளிப்படைத்தன்மையானதாக இருக்குது, மற்றவைக்கு பொறுப்பு கூடக்கூடியதாக இருக்குது. சரிதானே? மற்றது ஒரே நேரத்தில் நிறைய பேருக்கு தகவல் கூடக்கூடியதாக இருக்குது. இப்போ ஒரு இமெயில் அனுப்ப போறீங்கன்னா அந்த இமெயிலை எல்லா டிபார்ட்மெண்ட் கேட்டுக்கும் ஒரே நேரம் போட்டு விடலாம், உடனே போயிடும். முந்தின மாதிரி கடிதம் போகிற மாதிரி ஒரு கிழமை 10 நாள் ஆகாது. அப்போது விரைவானதாக இருக்குது, நம்பகமானதாக இருக்குது, தகவல் கிடைச்சதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்து ஊழியர்களுக்கு வேலை செய்கிறது சுகம். முந்தைய ஒரு கடிதம் அடிக்க வேணுமெண்டா டைப் ரைட்டரில் அடிக்கடின்னு அடித்து கொண்டு போய் கடைசி லைன் பிழைச்சி போச்சுக்கண்டா திருப்பி அடிக்கணும். அங்கே இருக்கு கடைசி லைனை மட்டும் திருத்திடலாம், அடித்து கொண்டு போய் கடைசியாக அடித்த பந்தி பிழைச்சி போச்சுக்கண்டா திருப்பி கடிதத்தோடு அடிக்கவும். அதே நேரம் ஒரு கடிதம் ஆக கொண்டது 5 பிரதி தான் அடிக்கலாம். அப்போது எங்களுக்கு 25 பிரதி வேணுமென்றால் 5 தரம் அடிக்கணும் அந்த கடிதத்தை திருப்பி திருப்பி. டைப் ரைட்டரில் வேலை செய்த ஆக்களை கேட்டிங்கன்னா தெரியும் கூட அலுவலகத்தில். சரிதானே? அப்போது அலுவலகங்களில் பணப்பரிமாற்றம், முந்தி ஆஃபீஸுக்கு காசு கொண்டு வரேன்டா இங்கே இருந்து போய் திரைசேரியில் காசு வாகனத்தில் ஏற்றி ஆயுதம் தாங்கிய போலீஸாருடைய பாதுகாப்போடு தான் காசு கொண்டு வர்றது. இப்போ திரைசேரி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். நாங்களும் காசை கையால் எடுக்கவே தேவையில்லை, செக் எழுதி கொடுப்போம், செக்கை கொண்டே அவன் பேங்கில் போடுவான், பேங்க் திருப்பி ஆன்லைனில் போட்ட காசை அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்வான். அப்போ பாதுகாப்பான பணப்பரிமாற்றத்துக்கு அது உதவியாக இருந்திருக்குது. சரிதானே? வேலைகளை இலகுவாக விரைவாக செய்யக்கூடிய இருக்குது. மனித உழைப்பு பெறுமதியானதாக மாறிடுச்சு. முந்தி ஒரே கடிதத்தை 5 தரம் 10 தரம் அடித்து கொண்டு வந்தாங்க. இப்போ உடனடியாக போட்டோ பிரதி செய்கிறோம், அவ்வளோ பேருக்கும் ஒரு மெயிலேயே அனுப்பி விடுகிறோம். ஒரு கடிதத்தை மெயிலே அனுப்பிவிட்டால் 100 பேருக்கும் போடும், 100 பிரதி. செலவு சிக்கனமாக இருக்குது, நேரம் சிக்கனமாக இருக்குது. இப்படியாக நிறைய நன்மைகள் அங்கே இருக்குது. பணம் பாதுகாப்பாக வைத்திருக்கலாம். இதுகள் எல்லாத்தையும் சொல்லலாம். இதெல்லாம் நன்மை இருக்கு. இருந்தாலும் என்ன குறைபாடு இருக்குது? அங்கே இருக்கக்கூடிய குறைபாடு என்ன? ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை இருக்குது. சரிதானே? இயந்திரங்களோடு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இடையிலான அந்த உறவு முறைகளில் ஒரு சிக்கல், ஒரு நெருக்கடி ஒன்று இருக்குது. இயந்திரங்களை நேசிக்கிற ஒரு மனப்பாங்கு, இயந்திரங்களை பயன்படுத்துவது போல மனிதர்களை பயன்படுத்த இயலாத, மனிதர்கள் வேறுபட்டவர்கள். அப்போ தனிப்பட்ட ஆக்கபூர்வமான எண்ணங்களுக்கு அங்கே சில வேளையில் சந்தர்ப்பம் இல்லை. ஒரே மாதிரி அப்படியே செய்கிறது. அந்த ஒரு விசேடித்த தன்மை, கையால் எழுதுறதுன்னா ஒரு கடிதம் ஒருவற்றை கையெழுத்து அழகாக இருக்கும், இன்னொருவற்றை கையெழுத்து கொஞ்சம் அந்த அந்த வேறுபாடு தெரியும். டைப் பண்ணிக்க அப்படி இல்லை, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே வேறும். இப்போ தனிப்பட்ட சில வேளைகளில் தனிப்பட்ட அழகியல் உணர்வுகள் போன்றவற்றுக்கு அது தடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டாயம் அது தீங்கு என்று சொல்கிறது இல்லை, அதுபோல் தவறாக பயன்படுத்தப்படலாம். தொழில்நுட்பத்தில் உயர்ந்த அறிவுடையவர்கள் அதை தவறாக மோசடியாக பயன்படுத்தும் போது அது தொடர்பில் மேலதிகாரிகள்கிட்ட போதிய அறிவு இல்லாவிட்டால் அவர்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான குறைபாடுகள் சிலது அங்கே இருக்குது. சரிதானே? எல்லாத்துலேயுமே குறைபாடு இருக்கத்தான் செய்யும் என்று கடைசி பந்தியை சொல்லி, நவீன தொழில்நுட்பத்தில் சில வேளைகள் அது சட்டத்துக்கு பொருந்தாமல் இருக்கலாம். இப்போ நாங்கள் தேர்தலுக்கெல்லாம் ஆன்லைன் மூலமாக ஸ்டாஃபிங் என்று சொல்லியிருக்கிறோம். ஆன்லைன் மூலமாக ஸ்டாஃபிங் என்ற போது அந்த அப்ளிகேஷன் போகும்போது கையெழுத்து வைக்கிறது எப்படி என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆனால் நவீன தொழில்நுட்பத்துக்கு போகிறோம்.
சரிதானே. மற்ற நவீன தொழில்நுட்பத்தின் நம்பகத்தன்மை இல்லாததால் பழைய முறையையும் நவீன முறையையும் தொடர்ந்து கையாளுவதனால 2 வகையான சுமை இருக்குது, ரெட்டை சுமை இருக்குது. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஃபிங்கர் பிரிண்ட்டும் வைக்கிறீங்க, காப்பியில் சைனும் வைக்கிறீங்க. அது வந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு 2ம் இருக்கட்டும், பின்னர் ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் இருந்தால் காணும், கொப்பி எடுத்து விடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எடுக்கல. நான் அரசாங்க சேவைக்கு வந்து 25 வருஷமாக இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான அந்த நிலைமாறு காலம் என்பது நவீன தொழில்நுட்பத்தில் இருந்து நாங்கள் பாரம்பரிய தொழில்நுட்பத்தை அல்ல பாரம்பரிய முறையை கையை விடாமல் 2ஐயும் சேர்த்து செய்கிற போது அது ஒரு சலிப்பு ஊட்டுகிற அல்லது ஒரு பெறுமதியற்ற தேவையற்ற ஒரு காரியமாகவும் அது இருக்கிறது. இந்த மாதிரியான குறைபாடுகள் இருந்தாலும் அதிக நன்மை தருவதன் காரணமாக அதை நாங்கள் மேலும் மெருகுபடுத்தி இந்த பிரச்சனையை குறைக்கக்கூடிய மாதிரி பயன்படுத்தலாம். இதுவும் இந்த அலுவலக நடவடிக்கைகளின் நவீன தொழில்நுட்பமும் ஆன்லைன் எஜுகேஷனும் அதிகம் ஒரே மாதிரியான நன்மைகள் தான் கூட குறைபாடுகள் இருக்குது. ஆன்லைன் எஜுகேஷன்லையும் குறைபாடு என்னென்றால் இதுதான், இப்போ வகுப்பில் பிள்ளைகள் ஒன்றாக சேர்ந்து பழகுகிற அந்த ஒரு மனிதர்களுக்கிடையிலான உறவு நிலைமை அங்கே குறைவடைய தொடங்கும் ஆன்லைன் எஜுகேஷனில். அதுபோல தான் நவீன தொழில்நுட்பம் அலுவலகத்து வரைக்கையும் மனிதர்கள் ஒன்றாக சேர்ந்து குழுவாக வேலை செய்கிற அந்த தன்மை குறைவடைய தொடங்கும். மற்றது இன்னொன்று, எல்லா பிரதேசங்களுக்கும் நவீன தொழில்நுட்பத்தை பெற்றுக்கொள்வதில் கிராம நகர வேறுபாடு இருக்குது. கிராமம், நகரம், பெருந்தோட்டம். அப்போ முன்னேறிய நகரங்கள் இன்னும் விரைவாக முன்னுக்கு போயிடும். இந்த தொழில்நுட்பங்கள் கிடைக்காத பிந்திய கிராமங்கள் அல்லது பெருந்தோட்டங்களை சார்ந்தவர்கள் அது அலுவலகங்கள்லையும் அந்த மட்டுப்பாடு இருக்கும். அலுவலகங்கள் மேலும் பின்தங்கிடும். அதுபோல் இந்த ஆன்லைன் எஜுகேஷனும் அப்படித்தான். இப்போ நீங்களே சில பேர் சொல்லுவீங்க, எங்களுக்கு சிக்னல் இல்லை சார், ரெக்கார்டிங்கை போட்டால் தான் நாங்கள் படிக்கக்கூடியதாக இருக்குது, நீங்கள் கதைக்கிறது விளங்குது இல்லை. அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆன்லைன் எஜுகேஷன் என்றால் இன்னும் அவர்களை ஏற்கனவே சமம் இல்லாமல் தான் இருக்குது. நகரம் மேலே கிராமம் கீழேன்னு இருக்குது. அவ்வாறு இருக்கிற சில கிராமங்களை இன்னும் கீழே தள்ளிடுமா ஆன்லைன் எஜுகேஷன் என்ற பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரியான குறைபாடுகளை உள்ளடக்கி உங்களால் 5 கட்டுரையும் எழுத இயலும் என்று நினைக்கிறேன். அதாவது பிள்ளைகள் சாதாரணமாக உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் இதில் பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை என்று அடித்து போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 கட்டுரை வரும். கொஞ்சம் மேலோட்டமாக பாருங்கள். எல்லாரும் ஒரே மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் மனதில் கிரகித்து வச்சு கொண்டீங்கன்னா உங்களால் ஒரு நல்ல கட்டுரையை கொடுக்க இயலும். சமூக வலைத்தள பாவனை அதே போல் அலுவலக நடவடிக்கையில் நவீன தொழில்நுட்பம், வேளாண்மை துறையில் நவீன தொழில்நுட்ப பயன்பாடு, நிகழ்நிலை கல்வி முறை அல்லது ஆன்லைன் எஜுகேஷன் என்று சொல்லி அடித்து அதில் வரக்கூடிய கட்டுரைகளை ஆன்லைன் எஜுகேஷன் இங்கிலீஷில் அடித்தா இங்கிலீஷில் ஆர்டிக்கல் வந்துடும். அப்போ தமிழில் இணைய வழி மூலமான கல்வி அல்லது நிகழ்நிலை மூலமான கல்வி என்று சொல்லி அடித்து தேடினீங்கள் என்றால் அந்த வார விடயங்களை அப்படி வாசிப்பதன் மூலமாக நீங்கள் கட்டுரையை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் இவ்வளவும் போதும். பெரிய அளவுக்கு நீங்கள் அதிகம் யோசிக்க தேவையில்லை. ஓரளவுக்கு வார கட்டுரையை இந்த மாதிரியான பேட்டர்னில் வச்சுட்டு விடையளிக்கக்கூடிய புதுசாக ஒரு விடயம் வந்தால் கூட நீங்கள் அங்கே பரீட்சை மண்டபத்தில் இருந்து அது இந்த அறிமுகம் அப்படி எழுதலாம். அது முக்கியத்துவம் பெறுவதற்கு என்ன காரணம், அதில் என்ன விதமான நன்மை இருக்குது, என்ன விதமான குறைபாடு இருக்குது, அந்த குறைபாடுகளை இந்த வகையில் வெற்றி கொள்ளலாம். சவால்கள் என்று சொல்கிறது, அந்த தடைகள் அல்ல சவால் என்றால் வெற்றி கொள்ளக்கூடிய தடை. அப்போ அந்த சவால்களை எவ்வாறு வெற்றி கொள்ளலாம் என்பது போல் நீங்கள் யோசித்து ஒரு கட்டுரையை எழுதலாம் நான் நம்புகிறேன். சரிதானே. இப்போ இந்த கட்டுரைகளை எழுதி எனக்கு அனுப்பினா நான் திருத்தி தருவேன், நான் பார்ப்பேனான்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஒன்று சொன்னால் செப்டம்பர் வரைக்கும் சரியான நெருக்கடி. ஆனால் நான் உங்களுக்கு ஆரம்பித்த வகுப்புகளை ஏதோ விதமாக நாங்கள் நடத்தும். தேர்தல் கடமைகள் இருந்தாலும் அவற்றுக்கு இடையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி இரவு நேரங்களில் வகுப்புகளை நடத்துவோம். நீங்களும் அதுபோல் உங்களுக்கும் தேர்தல் கடமைகள் போன்றவை வரும். சரிதானே. அந்த கடமைகளை சில வேளையில் நிறைவேற்றுகிற போது வகுப்புக்கு சமூகம் அளிக்க முடியாவிட்டாலும் அடுத்த நாள் அந்த வீடியோ வேண்டாலும் பார்த்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் உங்களுடைய முன்னேற்றத்தை இன்னொருவர் தர மாட்டார், அது நீங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேணும். வேலைக்கும் போக வேணும். சரி, நான் இந்த விடயத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க.
நான் 10 மணி வரைக்கும் என்று சொல்லி போட்டிருந்தேன்னா நான் இந்த கட்டுரை மட்டும் பேசி நீங்களும் சலித்து போயிருப்பீங்க, நானும் கொஞ்சம் சலித்து போயிட்டேன். இதுக்கு மேலே கதைச்சால் அது பெருமதி இல்லை, சும்மா நேரம் இருக்குது என்பதற்காக நம்ம இந்த அளவில் நாங்கள் ஒளிப்பதிவை நிப்பாட்டுவோம். நீங்கள் ஏதாவது கேட்க போகிறீங்கன்னா நான் சில நிமிடங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறேன். வணக்கம் பிள்ளைகள். ஒரு நல்ல கேள்வி தர்மேந்திரா கேட்டிருந்த கேள்வி என்னென்றால், ஐக்கியூ சம்பந்தமாக கொஞ்சம் கவனம் எடுக்க மாட்டீங்களா என்று சொல்லி. நிச்சயமாக என்னட்ட உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ என்னட்ட ஒரு சின்ன மனக்குறை இருந்தது. இந்த ஐக்கியூ பேப்பர் சரியான ப்ரிப்பரேஷனோடு இல்லாமல் நாங்கள் அந்த பேப்பரை முன்னுக்கூட்டியே போடாமல் நானும் நீங்களும் புதுசாக அந்த பேப்பரை பார்க்குற நேரத்தில் அது அதிகம் பயன் தருகிறதாக இருக்க இல்லை. அப்போ நான் பிள்ளைகளுக்காக இன்றைக்கு ஒரு முயற்சி செய்திருக்கிறேன். உங்களை பற்றி நான் எல்லா நேரத்திலையும் அக்கறையாக இருக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, நான் அக்கறையாக இருக்கிறேன். சரிதானே? உங்களுக்காக ஏனைய வளவாளர்கள் கற்பித்த எனக்கு நம்பகமான நல்ல வளவாளர்கள் என்று சொல்லி நான் நம்புகிற சில பேர் இருக்கு. அவர்கள்ட்ட இருந்து ஒரு தொகுதி வினாத்தாள், ஏறத்தாழ 50 வினாத்தாள்களை நான் அவர்கள்ட்ட இருந்து கோரி பெற்றிருக்கிறேன். இலங்கை நிர்வாக சேவைக்கு நான் கற்பிக்கிற போது நான் ஐக்கியூ படிப்பிக்க போகிறதில்லை என்ற எல்லா பாடத்தையும் ஒரு படிப்பிக்க இயலாது. அவர்கள் கற்பித்த நல்ல வினாத்தாள்கள், அதில் உங்களுக்கு பொருத்தமான வினாக்களை தேர்ந்தெடுத்து ஒரு பரீட்சை வினாத்தாளை உங்களுக்கு முதல் தந்துட்டு நீங்கள் செய்ததுக்கு பிறகு அந்த ஐக்கியூ பேப்பரை செய்கிறதுன்னு சொல்லி யோசித்திருக்கிறேன். ஏனென்றால் சில சேலமர்வுகள் எனக்கு திருப்தி தரையில்லை. உங்களுக்கு திருப்தியோ இல்லையோ எனக்கு தெரியாது, எனக்கு அது திருப்தியாக இருக்கல. நேற்று காலையில் நடைபெற்ற சேலமர்வு அப்படித்தான். அது அந்த வீடியோ கன்வெர்ட் ஆகிறதுலேயும் ஏதோ ஒரு தொழில்நுட்ப தடை இருக்குன்னா அதை விட்டுட்டம் பேசாமல் போகட்டும் என்று சொல்லி. அதே போல் நிச்சயமாக 20 சேலமர்வுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு 8வது சேலமர்வு நிற்கிறோம். முதலாவது பகுதியை நான் பிள்ளைகளுக்கு முடிச்சிட்டேன். எது? முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகமை காணுதல் என்கிற அந்த பகுதியில் அலுவலகத்தோடு தொடர்புடைய விடயங்களில் கணிசமாக முடிச்சிட்டேன். எஃப்ஆரில் கொஞ்சம் விஷயம் சொல்லித்தர வேண்டியிருக்கு. நிதி ஒழுங்கு விதிகளில் அலுவலகத்தில் பயன்படுத்தப்படுகிற சில பதிவு புத்தகங்கள், இப்போ காசேடு, செக் அண்ட் மணி ஆர்டர் ரிஜிஸ்டர், காசோல காசு கட்டளை பதிவேடு, இப்படியாக அதுகளுடைய இலக்கம், அந்த விவரங்கள், அது ஒரு வகுப்பு அதுக்கு எடுக்கலாம். சரிதானே? மொழி அறிவை பொறுத்தவரையில் நான் சுருக்கம் எழுதுவது எவ்வாறு என்பது தொடர்பில் வடிவாக சொல்லி தந்துட்டேன். கட்டுரை எழுதுறது சொல்லி தந்துட்டேன். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு கடிதம் அறிக்கை, இதுக்கு ஒரு 2 வகுப்பு, அதுக்கு எஃப்ஆருக்கு ஒரு வகுப்பு, ஒரு 3 வகுப்பு போயிட்டு வைங்களே. இப்போ மிகுதி முழுவதையும் ஐக்கியூவில் தான் நாங்கள் என்ன செலவழிக்க போகிறோம். ஐக்கியூவும் நேரத்தை ரொம்ப சிக்கனமாக வினைத்திறன் உள்ளதாக நாங்கள் அதை மாற்றுவோம். சரி, சில தடைகள் இருக்குது தான். இப்போ தேர்தல் நேரங்களில் எனக்கு தொடர்ச்சியாக டெலிஃபோன் வரும், உங்களுக்கு வேலை வரும், எது இருந்தாலும் நாங்கள் ஐக்கியூவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பேன். நீங்கள் ஆக குறைஞ்சது ஒரு 7 வகுப்பு என்ற ஒரு 20 மணித்தியாலங்கள் நான் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லித்தரேன். நீங்கள் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். மற்றது ஐக்கியூவில் சில நுணுக்கங்கள் யூடியூப்பில் இருக்குது, அதையும் கொஞ்சம் தேடி படித்து கொள்ளுங்க. நான் சுதர்சனுடைய ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 1 இல்லை 3 வீடியோ போட்டிருந்தேன். பிரமந்தனாரில் அவர் அதிபராக இருந்தவர். அந்த டைமில் ஸ்காலர்ஷிப்பு படிப்பிச்ச 3 வீடியோ நான் ஆரம்பத்தில் பகிர்ந்திருந்தேன். அது சின்ன பிள்ளைகள வீடியோன்னு சொல்லி யோசிக்காதீங்கோ, பாருங்கோ, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்று நான் இன்றைக்கு தேடி எடுத்து சுதர்சனுடைய 3 வீடியோவும் உங்களுக்கு குரூப்பில் போட்டு விடுக்கிறேன். சரிதானே? அந்த வீடியோக்களையும் பாருங்க. அதை விட நான் முக்கியமானது, இது பரவாயில்லை இது பரவாயில்லை என்று சொல்லி இருக்கக்கூடிய மாதிரியான தேடி எடுக்கக்கூடிய நல்ல வீடியோ நான் சரி பார்த்துட்டு உங்களுக்கு போடுவேன். அந்த பகுதியை போட்டு விடுவேன். அதை விட பேப்பர் செய்து விடுவேன். இப்போ நீங்கள் அதிகம் பயப்பட வேண்டாம். நாங்கள் இப்போ இந்த ஒரு பக்கம் படித்து ஒரு பக்கம் படிக்காமல் போனோம் என்றால் நாளைக்கு தோற்று போனதுக்கு அது காரணமாக போயிடுமே. அப்படி இல்லாமல் நாங்கள் அதை பற்றி படிப்போம். தேங்க்யூ. அப்போ ஞாபகப்படுத்தினதுக்கு நான் அதை சொல்கிறதுக்கு என்னட்ட அந்த திட்டம் இருந்தது. நேற்றைய சேலமரோடு எனக்கு அந்த சேலமருந்த வடிவத்தை மாற்ற வேணும் என்ற விருப்பம் இருந்தது. நீங்கள் கேட்டது, நான் அதை சொல்கிறதுக்கு என்னுடைய விருப்பம் இப்படி ஒன்று இருக்குதுன்றதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. நன்றி. வேறு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்காரா பிள்ளைகள்? எக்ஸாம்ல சார் நேரம் பிரச்சனை. அந்த நேரம் எந்தெந்த இதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணும், நாங்க கன நேரம் ஒரு அளவுக்கு 2 மினிக்கிடக்கூடாது. நான் அந்த பகுதியை நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வகுப்பு தொடங்குற நேரம் நான் சொல்றேன். இப்போ எல்லாரும் சலிச்சு போயிருக்கிற நேரத்தில் இல்லாமல் நான் நிச்சயமா ஒரு அடுத்த ஐக்கியூ சேலமர்வில்
ஐக்கிய வினாக்களை எப்படி அணுகிறேங்கிற நுட்பத்தையும் சொல்லித்தான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். அதை பற்றி கவலை உள்ள வேண்டாம். அது சரி. அப்போ அந்த அளவோட வேற ஒருத்தரும் கேள்வி இல்லைங்கிறதால இந்த அளவில் நான் ஒளிப்பதிவை நிப்பாட்டுகிறேன்.